பின்னோக்காதீர்கள், முன்னோக்க அதுவும் இருக்கு. பின்னோக்கி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்ததை நான் பார்த்தேன் இப்னு உமர் சொல்றது அங்க இருக்கு. இப்ப எதை எடுத்துக்கிறது? நாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதையா, அல்ல ரசூலுல்லாஹ் பார்த்தேன் இப்னு உமர் சொல்றாங்களே செய்யக்கூடாத காரியத்தை ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க இல்லையா? கிபிலாவை பின்னோக்கி உட்கார கூடாது என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பார்த்தேன் அவர் சொல்றாங்களே என்றால் இமாம்கள் இங்கே ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த ரெண்டுமே சரியான ஹதீஸ். இதுல வாய்ப்புங்க தோப்புங்கள் பேரே இடமே கிடையாது. இரண்டுமே சரியான ஹதீஸ். இமாம்கள் தீர்க்கமாக அந்த ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட அத்தையும் ஆராய்ச்சி செய்து எல்லாமே சரியா இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? இமாம் அபூ ஹனீஃபா முடிவுக்கு வந்தார்கள், எங்கே இருந்தாலும் சரி, கட்டடத்துக்குள்ளேயோ வெளியோ எங்கே இருந்தாலும் கிபிலா முன்னோக்க கூடாது, பின்னோக்கம் கூடாது. இப்னு உமர் பார்த்தேன்னு சொன்னது எதிர்பாராத பார்வை. அந்த பார்வையை வைத்து ஒரு மசாலாவை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க கிபிலாவை முன்னோக்காதீர்கள், பின்னோக்காதீர்கள், அதான் நமக்கு. ஆகினால் கிபிலாவை முன்னோக்கம் கூடாது, பின்னோக்கம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்களே அது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் செய்தது அதில் என்னமா காரணம் இருக்கலாம், அல்லது பார்த்தது திடீரென்று பார்த்தது அவசரமா வேற மாதிரி பார்த்திருக்கலாம், அல்லது தலையை மட்டும் பார்த்திருக்கலாம். இப்படி எல்லாம் காரணம் சொல்லி அது விளங்கி இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள் கிபிலாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்கம் கூடாது, கட்டடத்துக்குள் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இமாம் ஷாஃபி மற்ற இமாம்கள் பார்த்தார்கள், இல்ல ரசூலுல்லாஹ் கட்டடத்துக்குள்ள இருக்கும் போது கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆகையினால் கட்டடத்துக்குள் உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்கம் செய்யலாம், பின்னோக்கம் செய்யலாம், வெளியே உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்க கூடாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் முடிவுக்கு வந்தார்கள். வெளியே முடிவு பண்றீங்க ரெண்டு சரியான, அது அவர்களுடைய முடிவு, இது இவருடைய முடிவு. இப்ப எந்த முடிவு சரி, எந்த முடிவு தவறு? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுப்படி அவர்கள் சொன்னார்கள், நான் தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், நான் சொன்ன முடிவுதான் சரியானது, மற்றவர்கள் சொல்லுகிற முடிவு சரியானதாக இருக்க முடியாது. அவங்களுடைய ஆராய்ச்சி இதுக்கு தான் இஜ்திஹாத். இப்ப அவங்க இஜ்திஹாத்ங்கிற வார்த்தையை உபயோகித்தாங்க. இதுக்கு தான் இஜ்திஹாத். பல சரியான ஹதீஸ்களுக்கு மத்தியிலே ஒன்றை பல காரணங்களின் காரணமாக ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு பெயர் இஜ்திஹாத். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இஜ்திஹாதின்படி கிபிலாவை முன்னோக்க கூடாது எந்த இடத்திலும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இஜ்திஹாதின்படி கட்டடத்துக்குள் முன்னோக்கலாம், வெளியே முன்னோக்க கூடாது. இது இவர்களுடைய இஜ்திஹாத், அவருடைய இஜ்திஹாத். எது சரி எது தப்பு? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க என்னுடைய இஜ்திஹாத் படி இதுதான் எனக்கு செய்யப்படுது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க என்னுடைய இஜ்திஹாத் படி இதுதான் செய்யப்படுது. இப்போ இமாம் அபூ ஹனீஃபாட்ட கேட்டால் திருவுல இதா இருக்கு. ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டால் யாரு எந்த மதஹப் சரி, எந்த மதஹப் தவறு என்று கேட்டால் என்னுடைய மதஹப் சரி, ஆனால் தவறுக்கு இடம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, அபூ ஹனீஃபா சொல்றதுதான் ஹனஃபி சொல்றது. அத்தனை பேர் யார் சொல்றதாங்க? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றதும். ஒண்ணு டைரக்டா சொல்லியிருப்பாங்க அல்லது இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதான் வருவாங்க, யார் சொல்றதா சரி, ஹனஃபி மதஹப் நாம சொல்றோம், நம்ம சொல்றதா சரி, ஆனால் நாங்க சொன்னது தவறாக, எங்களுடைய இஜ்திஹாத் தவறா இருக்கலாம், மனிதன் தானே, அதனால் தவறா இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது நாங்க சொன்னதுக்கு மாற்றமா இருக்கலாம், சரியில்லை, ஆனால் அவர்களுடைய இஜ்திஹாத் சரியாக இருக்கலாம். இப்ப சொல்றது சரிங்களா தப்புங்களா? இஜ்திஹாத் செய்த விஷயம். ஆனால் என்ன இருக்கு வாசகம்? அரபியில என்ன இருக்கு வாசகம்? இதா சுயின்னா எடுத்த உடனே இதா இருக்கு. அஷ்பாஹுன் நஸாயில் இருக்கிறதை துருல எடுத்து எழுதியிருக்கிறார். என்ன இருக்கு? இதா சுயின்னா, சும்மா கூட யாருக்கும் போய் சொல்லணும்னு சொல்றதே இவரு. யாராவது வந்து கேட்டுட்டாங்க, எப்ப உம்மது சரியா அவர் மதம் சரியா, நாமளா போய் யாருக்கும் சொல்ல போறது இல்லைங்க. முதல் விஷயம் இது. நீயா வந்து சொல்லி இருக்கிற இதே தப்பு. இதா சுயில்னா ஈதுகா வரைக்கும் காலில் விழுகணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுங்க. இதா சுயில்னா சும்மா போய் யாருக்கும் எங்க மதம் சரி, ஒண்ணு தப்பு, என்ன சரி, நாங்க சொல்றது சரி, ஒண்ணு தப்பு, நாங்க சொல்றது சரி, ஒண்ணு தப்பு, அப்படி சொல்லவே இல்லை. நீ எதுக்கு சும்மா நோட்டீஸ் போட்ட? யார் கேட்டா? கேட்காம நோட்டீஸ் போட்ட முதல்ல தப்பு. யாராவது வந்து கேட்டாங்களா? இல்ல, ஒண்ணு. அடுத்து அப்படி கேட்கப்பட்டால் நான் என்ன சொல்லுவோம்? அன்மதஹபினா மதஹபி முகாலிஃபினா, நம்முடைய மதஹபை பற்றி அடுத்தவருடைய மதஹபை கேட்கப்பட்டால் குல்லா சொல்லுவோம் உஜூபன் கட்டாயமாக, மதஹபுனா ஸவாபுன் யஹ்தமில் கதா, தவறுக்கு இடமுள்ள நேரான மதஹப் நம்முடையது. மதஹப் முகாலிஃபுனா கதவும் யஹ்தமில் ஸவாப, சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவருடைய மதஹப். தவறாக ஆகுவதற்கு இடமுள்ள சரியானது நம்முடையது, சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவர்கள். எவ்வளவு பேடுகள் பார்த்தீங்களா? வெறும் எங்களுடைய சரி அவர்கள் தப்புன்னு சொல்லல, எங்களுடைய சரி ஆனால் தவறாக ஆகலாம், அவர்களுடைய சரியில்லை ஆனால் சரியாகலாம். ஏதோ என்னங்க சொல்ல முடியும்? ரெண்டு சரின்னு சொல்ல முடியுமா? முன்னோக்கிறது முன்னோக்கா ரெண்டு சரின்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்னத்தான் சரின்னு சொல்லணும். அதனாலதான் இமாம்கள் அப்படி சொன்னாங்க. அப்ப இதுல ரெண்டு வாக்கியம் இருக்கு. மதுஹபுனா ஸவாபுன், எங்களுடைய மதுஹப் சரியானது, மதுஹப் யஹ்தமில் கதா, தவறுக்கு இடம் இருக்கிறது. அதுல பாருங்க அவங்களுடைய குரல் எப்படி பாருங்க, எங்களுடைய மதுஹப் பாருங்களேன்,
சவாப, சரிக்கு இடம் இருக்கிறது. அந்த வார்த்தை காணும். இடையில 2 வாக்கியத்தை விட்டு இருக்குது. ஏன் விட்டு? நீ பதில் சொல்லல, இங்க சொல்லாம இருக்கு. நாங்க தான் சேஷ் சில்லி ஆயிட்டோம், அவளியா ஆயிட்டோம். அல்லாட்ட வந்து கேட்டுக்கிறோம். நான் கேட்கிறேன், இடையில உள்ளதை ஏன் விடணும்? பாருங்க, இப்படி சொன்ன நானு, அவ கருப்பு தான் ஆனாலும் அழகி. உதாரணம் சொல்றேன், அவ அழகிதான் ஆனாலும் கருப்பு. அழகி கருப்புக்கு இடம் இருக்கிறது, கருப்பு அழகுக்கு இடம் இருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு அழகி கருப்புக்கு இடம் இருக்குது, கருப்புக்கு இடம் இருக்கிறது விட்டுட்டு வெறும் அழகின்னு சொன்ன அடுத்த வித்தியாசப்படுமா படாதா? எவ்வளவு வித்தியாசப்பட்டோம். அழகி மாப்பிள்ளை சொன்ன பொண்ணு பார்த்துட்டு வந்துருக்க, உனக்கு நல்லா அழகா இருக்கிறாப்பா, ஆனா கொஞ்சம் கருப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லணுமா? அழகி நிறுத்திட்டாருங்க. இவர் நோட்டீஸ் நிறுத்திட்டார் அழகியோட. அடுத்த வார்த்தை விட்டார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, வானபூமி கடையில் வித்தியாசம் இருக்கு. அழகாத்தான் இருக்கிறா, ஆனா கருப்புன்னு சொல்லலாம். கருப்பாத்தான் இருக்கிறா, அழகுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அழகி அப்படின்னு செய்தார். அப்படின்னா பின்னால விட்டு தப்பா இல்லையா? தப்பு இல்ல, மாபெரும் தப்பு. அதே மதுகவில கையாடல், இதைத்தான் சொன்ன கருத்து கையாடல். சரியா இல்லைங்களா? கருத்து கையாடல். பணம் திருடுறவனை கைவெட்டா போதும், கருத்து திருடுறவனை என்ன வெட்டணும்? நரகத்துல தள்ள. நீ ஏன் இதை மாத்துற? இதை விட வேண்டிய அவசியம் என்ன? எப்படியாவது ஹனஃபி மதுஹபையும் ஷாஃபி மதுஹபையும் குற்றம் சொல்லி உங்களுடைய மதுஹபுக்கு இழுக்க பார்க்கிறீர்களா? அப்படி இழுபடுகிறவர்கள் நாங்கள் அல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தவளைகள் கட்டத்திற்காக, தவளைகளின் தாறுமான சத்தத்திற்காக சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை. பாருங்க, அது தெளிவா இருக்கு. குளறுபடி ஒன்று எழுதிட்டு நமது மதுஹபு தவறாக ஆகவும் மற்ற மதுஹபுகள் சரியாக ஆகவும் என்ற இடம் உள்ளது என்ற இடையில் உள்ள 2 வாக்கியங்கள் விடப்பட்டு மொத்த கருத்தும் வேறுபட்டு தெரியும் வகையில் குளறுபடி செய்யப்பட்டுள்ளது. உண்மையாதனில் ஒரு முஜ்தஹித் சரியான பல ஹதீஸ்களிடையே மிகச் சரியானது எது என்று தீர்க்கமாக ஆய்வு செய்து இறுதி முடிவு செய்கிறார். தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்து முடிவு செய்கிறார். இருந்தும் தவறு இருக்கலாமோ என்று அல்லாஹ்வை அஞ்சுகிறார். எனவேதான் நான் சொன்னதே சரி என்று கூறிவிடாமல் இது தவறாகவும் தவறாகவும் மற்றது சரியாகவும் ஆகலாம் என்று மேற்கண்டவாறு கூறுகிறார். இஜ்திஹாதில் தவறு ஏற்பட்டு விட்டால் நன்மை கிடைக்கும் என்ற நபி வாக்கை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு மேல விளக்கம் தேவைப்படுறவங்க மேலேயே எழுதியிருக்கிறது. இது சுருக்கமா, ஏன்னா இன்னைக்கு நேற்று காலையில பிரஸ்ல கொடுத்து அச்சடிச்சு ராத்திரி ஒருத்தர் ரயில கொண்டு வந்தார். இது முந்தா நாளைக்கு இன்னைக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதில் நோட்டீஸ் அவன் கையில கொடுத்துருவோம். 21ஆம் தேதி இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வரணும், வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். அதனால நீண்ட விளக்கம் எழுத முடியல. யாருக்காவது விளக்கம் தேவைப்பட்டா இங்கே நிஜாமுதீன் எதிர்த்து கேளுங்க, உலமா கிட்ட கேளுங்க. பிறகு தேவைப்பட்டா நாங்கள ஒரு எங்கேட்டும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் யார் யாருக்கு எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்கி சொல்லுங்க. அடுத்த குளறுபடி பாருங்க. ஒரு ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் ஷாஃபியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஹனஃபி ஷாஃபியாக தண்டிக்கப்படணுமா? ஆதாரம் ஹிஜ்ரி 1004 எழுதப்பட்ட துருல் முக்தார் பாகம் 2. துருல் முக்தார் பாகம் 2. எத்தனை கிதாப் ஆதாரம் பாத்தீங்களா? பாக்கணும் நீங்க. இதை கண்டு தான் ஏமாற துரையும் காமிச்சுட்டான், ரத்தையும் காமிச்சுட்டான், கிழிச்சும் காமிச்சுட்டான், ஒட்டியும் காமிச்சுட்டான், வெயிட்டிங் காமிச்சுட்டான். ஆதாரம் 1004 எழுதப்பட்ட துருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 443. இது ஹனஃபி மதுஹபின் நூலாகும். அடுத்தது ஈசவி 1899 1900 எழுதப்பட்ட ஃபதாவா ஆலம்கீரி பாகம் 2 பக்கம் 72. இதுவும் ஹனஃபி மதுஹப் நூலாகும். 2 கிதாப் காமிச்சிட்டாருங்க. எழுதப்பட்ட வருஷம், பாகம், பக்கம் எல்லாம் எழுதியிருக்கு. ஆனா இந்த பாகம் பக்கம் எல்லாம் எங்க இருந்து எழுதுறது? திக்கு முகசிலிருந்து அப்படியே எழுதுறது, வேற எங்க இருந்து எழுதல. ஒரு ஹனஃபி மதுஹபை சார்ந்தவன் ஷாஃபியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல எழுதியிருக்கு, மடமைன்னு எழுதிட்டு. ஆதார நூல் பாருங்க, படிச்சு பாருங்க, இதே இருக்காங்க. துருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 443, ஆலம்கீரி பாகம் 2 பக்கம் 72. இன்னைக்கு இருக்கிற ஆலம்கீரில 72 கிடைக்கவே கிடைக்காது, எந்த மதரசாவிலும் இருக்காது. ஏன்னா இந்த கிதாப் அச்சு போட்டு ரொம்ப காலம் ஆச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல எங்கேயோ போபால்ல டெல்லியில யாரை எழுதி வச்ச பார்த்த கிதாபில இருந்து காப்பி அடிச்சது. நான் இது போல இன்னும் பல ஆதாரம் சொல்ல முடியும். பூரா இதுல இருக்கிற பக்கம் பூரா அந்த முடிச்ச உள்ள பக்கம், ஒரு பக்கம் கூட உண்மையை இவங்க பார்த்து எழுதுனது இல்லை. சரிங்க, ஷாஃபி ஹனஃபி வந்து ஷாஃபி ஆயிட்டா என்ன ஆகணுமா? அவர் தண்டிக்கப்படணுமா? முதல்ல ஷாஃபியாக மாறிவிட்டால் இருக்கு. துருல் முக்தார் 4வது பாகத்துல இருக்கு. இர்தஹல இலா மதுஹபி ஷாஃபிஈ யுஅஸரு. ரத்ல 4வது பாகத்துல 80வது பக்கத்துல இருக்கு. இதுல எத்தனையாவது பக்கம் போட்டுருக்காங்க? 4வது பாகத்துல 443. 2வது பாகத்துல இருக்கிறது 4வது பாகத்துல. இதோட உருது தர்ஜுமா அது. இந்த 4வது பாகத்துல இருக்கிற அரபியில் இருக்கிறது 2வது பாகத்துக்கு வர்றதா இருந்தால் அதோட உருது தர்ஜுமா அது.
அங்கிருந்து எடுத்தது. இல்லாட்டா ரத்து 4வது பாகத்தில் இருக்கிற ஒண்ணு 2வது பாகம் எப்படி வரும்? மாணவர்களுக்கு தெரியும், ஆளுங்களுக்கு தெரியும். ரத்துல 4வது பாகத்தில் இருக்கிறத இவர் 2வது பாகம் எழுதினாருன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் உருதுல எழுதுறத காப்பி எடுத்து எழுதியிருக்கிறார். எங்களை திருடனை பிடிக்க தெரியும். நாங்க சிபிஐல இருந்து வந்திருக்கிறோம். எத்தனை திருடனை பிடிச்சிருக்கிறோம். ஒரு பையன் சினிமாவுக்கு போயிட்டு சொல்லக்கூடாதான். ஒரு பையன் சினிமாவுக்கு போயிட்டு வந்தான். அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரும் போறதில்லை. ஏன்னா அதே இங்க வருது, அதே இங்க வருது. இயர்போன் வச்சுக்கிட்டா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராத்திரிக்கு படுத்துக்கிட்டு டேப் ரெக்கார்டு வெட்டிக்குள்ள பனியன் வழியா வயிறு போகுது. அவருக்கு இப்பதான் குளுக்கோஸ் கொடுக்கலாம். இங்க இருந்தாங்க உலகத்துல சாதாரண இதெல்லாம் நடக்குது. தெரியாதுன்னு நினைச்சுக்குவாங்க. நம்மளும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறது. எனக்கு சரி நம்மளும் கேட்கிறோம், அவரும் கேட்கட்டும். சோதரிடம் பையன் போயிட்டான். ராத்திரி நான் வெளியே படுப்பேன். ஒருத்தர் சொன்னார், ரக்கீப் சாஹிப் வேற யாரும் மரம் சொன்னாங்க, இந்த ஆளை காணா, இந்த பையனை காணா, சினிமாவுக்கு போயிட்டான். சரி, எந்த வழியா வருவாருன்னு தெரியும், நமக்கு போற வழியும் தெரியும், வர வழியும் தெரியும். வீட்டுல எழுதி நம்ம வளர்க்கிறோம், நமக்கு தெரியாது எந்த வழியா வரும், எந்த வழியா போகும். நான் சொன்னா வரும்போது இந்த வழியா தான் வருவாரு, வரும்போது என்று சொல்லுங்க, என்னை எழுப்பி விடுங்க. அதே மாதிரி வந்து எழுப்பி விட்டார். ராத்திரி 1:30 மணியா 2 மணியா எழுப்பி விட்டார். நான் போனேன். அவரு அப்பதான் பீஷா போறதுக்கு டப்பால தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறார். பனியனோட இருக்கிறார். ஜிப்பா போட்டு போன அடையாளம் தெரிஞ்சுமே. போனதே அதோட போயிருப்பார். தலையில தொப்பியும் இல்லை. பீஷா போறதுக்கு அந்த பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் வேகமா போனேன். போய் கையை பிடிச்சி, இது எத்தனை தடவை? இதான் முதல் தடவை. சரி, காலையில் கேட்டுக்கிற வாக்கியெல்லாம். அதனால இதெல்லாம் நீங்க 4வது பாகத்துல இடத்துல இருக்கு, 2வது பாகத்துல வரவே முடியாது. கை போட்டோம். இருத்தகல இருத்தகல இலா மதுஹபி ஷாஃபிஈ அப்படின்னு இருக்கு. இருத்தகலுக்கு மாறிவிட்டால் அர்த்தமா? இருத்தகல என்றால் மாறிவிட்டால் அர்த்தமா? அரபியில இருத்தகல என்று. இருத்தகல என்பது இருக்கிறதே, அது அதனுடைய அடிப்படை லோகத்தை பார்க்கணும். லோகத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சா தெரியும். அதாவது அவன் அதை விட்டு போறதுக்கு அடிப்படையான சில உள்நோக்க காரணங்களோடு இவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறான். இருத்தகல என்றால் புறப்பட்டு அங்கே சென்றான் என்று அர்த்தம். ரகல இருத்தகல புறப்பட்டு சென்றிருந்தால். இதை மாறினால் சொல்லவே விரும்பல. ஏன்னா எப்படி பாருங்க, அதாவது ஒரு முஸ்லீம் காஃபிரா மாறிட்டா, காஃபிரா மாறிட்டான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? முர்த்தத்தாகி விட்டான், ஈர்த்தத்த அப்படின்னு சொல்லணும். பதலே சொல்லக்கூடாது, அல்லது பத்தலே பத்தல தீனவும் சொல்லக்கூடாது. தீனை மாற்றிக்கொண்டாண்டா. ஏன்னா தீன்கிற மாற்ற முடியாத ஒன்று, மதுஹப் என்பது மாற்ற முடியாத ஒன்று. ஆகையினாலதான் பத்தலைங்கிற வார்த்தை உபயோகிக்கல, இருத்தகலைங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்குது. உருது பார்த்தவனுக்கு என்ன தெரியும்? உருது பார்த்தவனுக்கு என்ன தெரியும்? இருத்தகலை அரபியில் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதனால நாம சொல்றோம் மாறிவிட்டாங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அது அல்லாமல் பின்னால தெளிவா சொல்லப்பட்டிருக்க. நான் சீக்கிரம் அரபியில படிச்சுட்டு சொல்லுவேன். துருல 4வது பாகத்துல 80வது பக்கத்துல இருக்கு. ரத்துல 4வது பாகத்துல 80வது பக்கத்துல துருல இருக்கு. ரத்துல இருக்கு. விளக்க எழுதும் போது இதாக்கான இர்த்திஹாலுஹு லா லிகர்தின் மஹ்மூதின் ஷர்அன். அவர் தன்னுடைய இந்த மதுஹபை விட்டு வேறொரு மதுஹபுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் புறப்பட்டு சென்றிருக்கிறார். நியாயமான காரணத்திற்காக, ஒரு நிர்பந்தத்திற்காக, நியாயமான காரணத்திற்காக என்று சொன்னால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? மஹ்மூதுன் புகழப்பட்டது. மாறக்கூடாதுன்னு சொல்லல, தண்டிக்கப்படணும்னு சொல்லல. நியாயமான காரணம் இருந்தா அவர் மாறுவது மஹ்மூதுன். கியாமத் இருக்கிறது சகோதரர்களே. மாறினால் தண்டிக்கப்படும் பொதுவா இருக்கீங்களே. நியாயமான காரணத்திற்காக மாறுவதற்கு அரபிக்க ரத்திலே மஹ்மூதுன் அது புகழப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷரான் மார்க்க ரீதியாக புகழப்பட்ட தாராளமா மாறலாம். அது மாறக்கூடாதுன்னு சொல்ல காரணம் இருக்கணும். அப்படி காரணம் இல்லாமல் இமாமித் தாத்தார் கானியால் எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் பொண்ணு கேட்டாலும் அந்த காலத்துல ஹதீஸ் இப்படிதான் அமல் செய்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அபூபக்கர் ஜௌஜிஜானி காலத்துல அரபியில் இருக்கு நீளமா. அவர் பொண்ணு கேட்டார். அப்ப அவர் பொண்ணு கொடுக்கிற மாமனார் சொன்னாரா, பொண்ணோட அத்தா சொன்னாரா, நீ வந்து தொழுகையில கை உயர்த்தணும் ஷாஃபி மாதிரி. அது மாதிரி 2-3 சொல்லி ஹனஃபி மதஹப் மாத்தமா நீ செய்யணும். அப்படியான பொண்ணு கொடுக்கிறேன்னு சொன்னார். இவரு சரின்னு சொல்லிட்டார். அதுக்குதான் எழுதி இருக்குது, இப்படி ஒருத்தர் தன்னுடைய பொண்ணு கட்டுறதுக்காக வேண்டி மதுஹபை மாத்தினா அவனை தண்டிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, தண்டிக்கணுமா வேண்டாமா? மதுஹப் சரியில்லைன்னு சொல்லி இஸ்திஹாத் செய்ய, கிதாப் பாரு, ஆராய்ச்சி செய்தேன்னு சொல்லி, அப்படி ஆனால் அது மஹ்மூதுன், அது போலப்பட்டது. அவர்களை போய் சொல்லுங்க, இந்த கேசட் கொண்டு காட்டுங்க. நம்ம பதில் சொல்லாம இருக்கிறதுனால நம்மளை கிறுக்கன்னு நினைச்சுட்டாங்க. தெளிவா எழுதியிருக்கு. கிதாபை கொண்டு வர கஷ்டமா இருந்ததுனால 4வது ஜில்து கொண்டு வரலைங்க. ஆனா 4வது ஜில்து அந்த டைரி எழுதி வச்சிருக்கு. சரியா ரத்துல அதுல எழுதி இருக்கிற மாதிரி நவுலுக் ஷூர் இல்லை. நவல் கிஷோரி நவுலுக் ஷூரா
மதீனாவில் வர்ற மக்காவில் வர்ற வந்து பாருங்க 4வது 80வது பக்கத்துல காரணத்தோடு மாறி இருந்தால் மஹ்மூதில் புகழப்பட்டது. காரணம் இல்லாமல் இது மாதிரி தன்னுடைய உலக ஒரு சொந்த மனோ இச்சைக்காக வேண்டி மாறி இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மதுஹபை ஏளனப்படுத்துவதன் மூலமாக மார்க்கத்தை அவர் ஏளனப்படுத்துகிறார், கிண்டல் செய்கிறார். ஆகையினால் என்றால் அதான் பதில் எழுதப்பட்டிருக்கு. மாறிவிட்டால் என்ற வார்த்தையே இல்லை, இருத்தக வார்த்தை இருக்குது. உண்மை காரணம் எதுவும் இல்லாமல் தன் இச்சைக்காக மதுஹபை ஏளனம் செய்யும் வகையில் ஒருவன் நடந்தால் மார்க்கம் பால்பட்டு விடாமல் இருக்க அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான விளக்கம் ரத்தில் அங்கேயே எழுதப்பட்ட ரத்தில் மஸ்தாரில் அங்கேயே அது எங்க இருக்கிறதோ அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை காரணத்தோடு இருந்தால் மதுஹபை விட்டு வேறு மதுஹபுக்கு போவது, உண்மை காரணத்தோடு இருந்தால் நன்மையும் கிடைக்கும். அதான் மஹ்மூது மௌஜூர்ங்கிற வார்த்தை கேளுங்க. அதுக்கு கீழே அவர் நற்கூலி கொடுக்கப்படுவார். சரியான காரணத்தினால் ஒரு மதுஹப் விட்டு போயிருந்தால், சரியான காரணம் இருந்தால் அவர் நற்கூலி கொடுக்கப்படுவார். அதான் நன்மை கிடைக்கும் எழுதியிருக்கிறோம். சரி, 3வது குளறுபடி பாருங்க. இமாம் அபூ ஹனீஃபா மற்றும் அவரது இரு மாணவர்களின் கூற்றானது ஆதாரமுள்ள ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட ஆதாரமுள்ள நபி அவர்களின் சொல்லை பின்பற்றக்கூடாது. அபூ ஹனீஃபா சொல்றதும் அவருடைய மாணவர் 2 பேர் சொல்றதும் ஆதாரமுள்ளதா இருந்தால் ஆதாரமுள்ள ஹதீஸுக்கு மாறாக இருந்தால் கூட ஆதாரமுள்ள நபி அவர்கள் சொல்லை பின்பற்றக்கூடாது. அபூ ஹனீஃபாவது இமாம் அபூ யூசுஃப் பின்பற்றணுமா? ஆதாரமுள்ள ஹதீஸ் பின்பற்றக்கூடாது. இது எங்க இருக்குதுங்க? இதே ஃபிக்ஹ் முர்ஸல் உள்ள பக்கம் தான். நீ வேணா அதை ஃபிக்ஹ் முர்ஸல் வாங்கி பாருங்க, இதே அதை ஒத்து பாருங்க. ஹிதாயா பாகம் 1 பக்கம் 110 எழுதிருங்க. ஹிதாயா பாகம் 1 பக்கம் 110 இந்த நோட்டீஸ்ல அப்படி எழுதிருக்கு. இந்த நோட்டீஸ்ல அப்படி எழுதிருக்கு. ஆனா அதே ஃபிக்ஹ் முர்ஸல்ல ஹிதாயா பாகம் 1 பக்கம் 110 குறிப்பிட்டுள்ளது. இந்த கூடாதுன்னு ஹிதாயா நூலின் முன்னுரை பாகம் 1 பக்கம் 110 குறிப்பிடப்பட்டுள்ளது. இத பாருங்க, இதுல இருக்கு. பாகம் 1 பக்கம் 110 முன்னுரை, ஹிதாயாவுடைய முன்னுரை. ஹிதாயாவுடைய முன்னுரை ஒரே ஒரு பக்கம் தான், பாக்கி 101 உங்க அத்தா தான் வந்து எழுதணும். ஹிதாயாவுக்கு ஒரே ஒரு பக்கம் கூட முக்கா பக்கம். அது அந்த சில வார்த்தை தான், அவரோட பேர் தான். வேற முக்கத்திமா இல்ல, அதுக்கு முக்கத்திமான சொல்ல முடியாது. சரி வச்சுங்க, அதான் முக்கத்திமான முக்கா பக்கம் தான் இருக்கு. 110 பக்கம் எங்க இருந்து வந்துச்சு? எங்கேயோ பார்த்து அடிச்சாங்க, அடிச்சாங்க. கிதாபிலே கிடையாது இந்த வாசகம். சரி, முன்னுரையில இல்ல, கிதாபிலே இல்ல. நாங்களும் அழைச்சி பார்த்துட்டோம். சல்லடை போட்டு அங்க தேடுறாங்கல்ல காட்டுக்குள்ள, அது மாதிரி தேடி பார்த்தோம். அல் இஷாரா அபுலகுமின அல் இஷாரத்து அபுலகுமின சராஹத்தின்கள் இதான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். சல்லடை போட்டு தேடிட்டோம், இதாயால இல்லவே இல்லை. எங்க இருந்து அங்கே நாலு கிதாப் எழுதி இருந்திருக்கா, இவர் அந்த உருது வச்சா இருந்திருக்கா, அது என்னமோ நினைச்சிட்டு எழுதிட்டாரு. அங்க என்ன எழுதி இருந்துச்சோ, இவர் என்ன விளங்கினாரோ அல்லா கிதாப் வச்சு இது கிதாப்ல இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. டேபிள் பதிவாதுங்களா? இல்லவே இல்லை. 4வது, அல்லாஹ்வின் ரஹ்மான் ரஹீம் போன்ற சிறப்பான பண்புகளை மறுப்பவன் காபிர் அல்ல. ஆதாரம் ஹிஜ்ரி 1400 எழுதப்பட்ட ஒவ்வொரு இடத்துல எழுதுவாங்க. 1004 துரு 1004 துரு 1004 துரு. இப்ப எல்லாரும் மனப்பாடம் ஆயிரம். துரு 1004 எழுதுனது, துரு 1004 எழுதுனது. என்ன கேலி கூத்துவார். பாகம் 1 பக்கம் 261. இது ஹனஃபி மதுஹபின் நூலாகும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த துரு இந்த துரு 2 ஹனஃபி மதுஹப் தானே. அங்கே ஹனஃபி, இங்கே ஹனஃபி, இங்கே ஹனஃபி, இங்கே ஹனஃபி, வேற வேற துருவா இருக்கு. ஒரு துரு தான், ஆனா திருப்பி எழுதுவார். ஏன்னா அப்பதான் ஹனஃபி மதுஹப் மேல அட்டாக் பண்ண முடியுமா? நீ ஹனஃபி மதுஹப் மேல அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்க உங்க ஹார்ட் மேல அட்டாக் பண்ணுவோம். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து யார் யார் தொழு வைக்கிறது பற்றி வரும்போது வேற விஷயம். அது தொழு வைக்க இல்லாயக்கும் ஆலமல் கௌமியும் முத்தஜவன் சாஹிபு பிதாத்தின் பிதாத்துடையவர்கள் அந்த காலத்துல பிதாத்துங்கிறது வேற பல அர்த்தத்தை உபயோகமாச்சு. சாஹிபு பிதாத்துக்கு அர்த்தம் என்னங்கிற விளக்கம் எழுதும் போது வஹுவ இஅ்திகாது ஹிலாஃபில் மாரூஃபி அனிர் ரசூலி. பிதாத்துனா என்ன? ரசூல் என்று சொல்லப்பட்டதற்கு பிரபலமான கருத்துக்களுக்கு மாறாக நம்பிக்கை கொள்வது. லாதி முஆனிதத்தில் வேண்டுமென்றே அல்ல, பல் பினவை சுபஹத்தின் சந்தேகத்தின் காரணத்தினால, ஏதாவது அவருக்கு சந்தேகம், உண்மையிலேயே ஒரு சந்தேகம் அல்ல வருது. அதனால இதெல்லாம் எழுதிட்டு ஹத்தல் ஹவாரிஜ் அல்லதீன யஸ்தஹில்லூன திமானா, எதுவரை ஹத்தல் ஹவாரிஜ் அல்லதீன எதுவரை என்றால் ஹாரிஜியா வந்து ஒரு கூட்டம் உலகத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க. முஅத்தஸிலா ஹவாரிஜ் இருந்தாங்க. அவர்கள் கூட எப்படிப்பட்ட ஹவாரிஜ் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் யஸ்தஹில்லூன திமானா வஅம்பாலனா, நம்மை கொலை செய்வதையும் நம்முடைய பொருளை கொள்ளையடிப்பதையும் அவர் ஹலால் என்று சொல்கிறார்கள். நம்மை தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை கொலை செய்வதை கொள்ளையடிப்பதை ஹலால் என்று சொல்கிறார்கள். வஸப்பிர் ரசூலி, இன்னும் ரசூலுல்லாஹி அவருடைய சஹாபாக்களை திட்டுவதை ஹலால் என்று சொல்கிறார்கள். வயுன்கிருன சிஃபாத்தஹு தஆலா, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை ஹவாரிஜிகள் மறுக்கிறார்கள். வஜ்வாது ருயதி, கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை
பார்ப்போம் என்பதையும் மறுக்கிறார்கள். அவர்களை கூட நாம் காபிர் என்று சொல்ல மாட்டோம். ஹவாரிஜிகள் அல்லாஹ்வுடைய சிபத்தை மறுக்கிறார்கள், அவர்களை கூட நாம் காபிர் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய கிபிலாவை நோக்கித்தான் சொல்கிறார்கள். நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தால் சாப்பிடுகிறார்கள். 99 காரணங்கள் அவர்களை முஸ்லிம் என்று சொல்வதற்கு இருக்கிறது. ஏதோ சில காரணங்கள் அவர்கள் மாற்றாக சொல்லுகிறார்கள். அதுவும் வேண்டுமென்றே மனமுரண்டாக சொல்லவில்லை, அவர்கள் கற்பனை செய்து கொண்டு சொல்லுகிறார்கள். அவர்களை கற்பனைத்தவர் ஆகினால் அவர்களை மன்னித்து மறந்து அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம். ஹவாரியுடைய கொள்கை சொல்லப்பட்டிருக்க தவிர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை இல்லை. என்ன எழுதியிருக்குதுங்க? அல்லாஹ்வின் ரஹ்மான் ரஹீம் போன்ற மறுப்பவன் காபிர்கள் நம்ம சொல்றோம். நாம ஹவாரியுடைய கொள்கை அப்படி இருக்குன்னு சொல்றோம். நாம சொல்றேன் நீ எழுதியிருக்கிறீங்க. இது கருத்து களவாடல். இதுக்கு நாங்க வச்ச பேர் என்னங்க? மரியாதையான பேர் கருத்து களவாடல். சரி, இங்கே ஒன்று சொல்லி எடுத்துங்களா, நேரம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா சுபஹத்து தவீல் காரணமாக ஒரு விஷயத்துல தப்பு வரலாம். இப்ப உதாரணமா ஹவாரிஜ் முஅத்தஸிலா இவங்களுடைய அகீதாக்கள்ல ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுக்கு 8 சிஃபத் நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுக்கு 8 சிஃபத். அல்லாஹ் இல்முள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் படைக்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் இல்முள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் கேட்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான். இப்படி 8 சிஃபத் அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்றோம். பதுல்லபாதி அகாதி நஸ்பீல் எல்லாம் இருக்கு. எல்லாம் சேர்த்து 8 சிஃபத் சொல்றோம். இந்த 8 சிஃபத் உள்ளவனுக்கு பேர் தான் அல்லாஹ். இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க? அல்லாஹ்வே இந்த 8 சிஃபத்துமா? இல்ல அல்லாஹ் அல்லாஹ்ல ஒண்ணா? இது 8 தன்மை பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் நாம வேற, நம்ம இல்மு வேற. நாம வேற பண்ணி புரியுங்க. நாம வேற, நம்ம இல்மு வேற. ரெண்டு வேற வேற தாங்களே. ரெண்டு ஒண்ணா? ஒன்றுல பிறக்கும் போதே இருந்திருக்கணும். பிறக்கும் போதே இல்மா இருந்துச்சு. வேட்டி கூட இல்லை. வேட்டி இல்லைங்கிறது கூட தெரியல. பிறக்கும் போது வேட்டி இல்லைங்கிறது இல்ல, வேட்டி இல்லைங்கிறது கூட தெரியல. சரி, வேட்டி இல்லாத இடத்துல என்ன இருக்குது அது அசிங்கப்பு கூட தெரியல. பிறகு நமக்கு இல்மு வந்துச்சு, பிறகு நமக்கு பார்வை வந்துச்சு, பிறகு நமக்கு கேள்வி வந்துச்சு. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எங்கிருந்து இருக்கிறானோ அங்கிருந்தே அவருடைய சிஃபாத் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடனே சேர்ந்ததா சேராததா? அல்லாஹ்வோட சேர்ந்த 8ன்னு சொன்னால் இந்த 8ம் 8 அல்லாஹ் ஆயிரும். நீ விளங்கலன்னா மறுபடியும் விளக்கம் கேளுங்க. 8 + 1 9 அல்லாஹ் ஆயிரும். ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் முதல்ல இருந்தே இருக்கிறான். அவருடைய பார்வையும் முதல்ல இருந்தே இருக்குது, அது ஒரு அல்லாஹ். அவருடைய கேள்வியும் அப்ப இருந்தே இருக்குது, அது ஒரு அல்லாஹ். அவருடைய இல்மும் அப்ப இருந்தே இருக்குது, அது ஒரு அல்லாஹ். அப்ப மொத்தம் 9 அல்லாஹ் ஆயிரும். ஆகையினால் அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இல்லை. அல்லாஹ் தனித்தவன், வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன்தான் இருக்கிறான், அவனுக்கு சிஃபாத் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இருக்கு. அப்ப அல்லாஹ்வோட சேர்ந்ததா பிரிஞ்சதா? யாராவது சொல்லுங்க. சேர்ந்ததுன்னா 9 அல்லாஹ் ஆயிரும். சரி, பிரிஞ்சதுன்னு சொல்லலாம். பிரிஞ்சதுன்னு சொன்னா அல்லாஹ்ங்கற ஒருத்தன் தனியா இருக்கிறானே அவனுக்கு இல்மு இல்லைன்னு அர்த்தம் ஆயிரும். அப்ப அல்லாஹ் மடையன் ஆயிரும். சேர்ந்ததுன்னு சொன்னா 9 அல்லாஹ் ஆயிருது. பிரிஞ்சதுன்னு சொன்னா அல்லாஹ் இல்மு இல்லாதவன் ஆயிடுவான், படைக்கிற சக்தி இல்லாதவன் ஆயிடுவான். இப்ப சேர்ந்ததுன்னு சொல்ல முடியல, பிரிஞ்சதுன்னு சொல்ல முடியல. அதனால நாம சொல்றோம் முஃபம்மில்லா ஷையல்லாக்கல் அஷ்யா வதாத்தன் ஜிஹாதி சித்திஹாலி. பதுல மாதிரி அதத்தான் கேக்குறேன். முன்னால ஒரு ஐனதாத்தும் இல்ல, கைரதாத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபாத் வலா கைரன் சிவாஹு தன்பிசாலி. சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனதாத்தின் வலா கைரன் சிவாஹு தன்பிசாலி. அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத் அவனோட சேர்ந்ததும் அல்ல, அவனை விட்டு பிரிஞ்சதும் அல்ல. பின்ன என்ன? உனக்கு அதை தெரியற அறிவும் இல்லை. இருக்கு இருக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல கேட்டா உனக்கு இருக்கு இருக்கு அவ்வளவுதான். நான் அல்லாஹ்வுடைய விஷயம் அவருக்கு என்ன புரிய முடியும்? புரிய முடியாது. அல்லாஹ் இருக்கிறான், எங்க இருக்கிறான் காட்டு, காட்ட முடியாது. அல்லாஹ்வுக்கு இல்மு இருந்துச்சு, சேர்ந்திருந்தா தெரியாது. அது சேர்ந்ததும் அல்ல, பிரிஞ்சதும் அல்ல. நமக்கெல்லாம் பிரிஞ்சது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிரிஞ்சதும் அல்ல. அப்ப சேர்ந்ததா? சேர்ந்ததும் அல்ல. பிரிஞ்சதா? பிரிஞ்சதும் அல்ல. ரெண்டும் இல்ல. இருக்கா? இருக்கு. உங்களுக்கு சேர்த்து சொல்ல தெரியல, பிரித்து சொல்ல தெரியல, அதனால அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம், சேர்த்தா அப்படி வந்துருது, பிரிச்சா இப்படி வந்துருது, ஆகையினால சிஃபாத் இல்லைன்னு அவங்களுடைய கற்பனை கேட்டாதனால அப்படி தப்பா சொல்லிட்டாங்க. ஆகையினால் அவர்களை நாம் காப்பிற்கு சொல்ல மாட்டோம். ஹவாரியுடைய கொள்கை பயான் செய்யப்பட்டிருக்க தவிர நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை இல்லை. தெளிவா அவங்க கிட்ட கேளுங்க. 4 ஆளுகளை பிடிச்சு கேட்கணும். நீங்க இப்படி எழுதிருக்கு, நீ எப்படி எழுதுறேன்னு கேளுங்க. அடுத்தது 4 5வது, குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகச் சிறந்தது. குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை என்னங்க ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகச் சிறந்தது அப்படின்னு இருக்கான். எங்க துருல தஅல்லுமுல் ஃபிக்ஹி, அதுக்கு துருல இருக்க வார்த்தை எழுதிங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க எழுதிங்க. இல்ல போய் பாருங்க. தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மின் தஅல்லுமி பாக்கில் குர்ஆனி.
தால்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு. ஃபிக்ஹை படிப்பது, ஃபிக்ஹ் நூறுன்னு சொன்ன உடனே இந்த துர்ரு ரத்து ஹிதாயா அப்படின்னு வருகிறது. அப்படி சொல்லல, ஃபிக்ஹ் படிப்பது, சட்டங்களை படிப்பது. அது இந்த ஹிதாயா படிக்கணும், துர்ரு படிக்கணும், யானா படிக்கணும், மஹல்லி படிக்கணும், ஜம்முதா அப்படிதான் சொல்ல. ஃபிக்ஹை படிப்பது நல்லது. எதை விட மின் தால்லுமி பாக்கையில் குர்ஆனி, மீதமுள்ள பாக்கையில் குர்ஆன். மின் தால்லுமி குல்லுல் குர்ஆன் இல்லை, குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட நீங்க இருக்கு. இங்க பாக்கையில் குர்ஆன் இருக்கு. பாக்கையில் குர்ஆனுக்கு குர்ஆன் முழுவதும் அர்த்தமா? எங்க பாக்கிக்கு என்னங்க அர்த்தம்? பாக்கையில் குர்ஆனுக்கு குர்ஆன் முழுவதையும் அர்த்தம் எழுதிருக்கீங்க. வேண்டுமென்றே தவறாக்கி காண்பிப்பதற்காக வேண்டி கொள்கை திருட்டு செய்யப்பட்டிருக்க சகோதரர்களே. குர்ஆன்ல சட்டமுள்ள, குர்ஆன்ல சட்டமுள்ள ஆயத்து 500 ஆயத்து இருக்கு. 500 அதோட கொஞ்சம் கூட குறைய இருக்கு. சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்து, மீதம் உபதேசம், அது ஆகரத்து சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். குர்ஆனிலே மீதமுள்ள ஆயத்து, உபதேசத்துடைய ஆயத்துகளை படிப்பதை விட தொழுகையுடைய சட்டம் என்ன, ஒழுவுடைய சட்டம் என்ன, ஈமான் அதாவது ஜகாத்துடைய சட்டம் என்ன, இந்த குர்ஆனிலே சட்ட ஆயத்துகளை, சட்டம் அடங்கிய ஆயத்துகளை படிப்பது நல்லது மற்ற ஆயத்துகளை படிப்பதை விட. முதல்ல சட்டமுள்ள ஆயத்தை படிச்சுங்க, அதுக்கு மற்ற ஆயத்தை படிங்க. ஏன்னா சட்டமே தெரியல, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், என்ன பிரயோஜனமாக? அதனால குர்ஆனிலே சட்டம் அடங்கிய ஆயத்துக்களை படிப்பது முதலிலே படித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு மற்றதை படிக்க வேண்டும் என்ற கருத்தில் எழுதப்பட்டது தான். இவர் 2 வார்த்தை கையாடல் செய்திருக்கிறார்கள். ஒன்னு என்னங்க, சட்டம் முழுவதும் குர்ஆன் முழுவதும் எழுதியிருக்கிறாரு. இதுல குர்ஆன் முழுவதும் என்ற வார்த்தை இந்த துருல காமிச்சிட்டால் அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் தேவை. இங்கேயே வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப மலர் வசூல் பண்ண மாதிரி குர்ஆன் முழுவதையும் காட்டும். வாக்கையில் குர்ஆன் அங்க இருக்கு, குல்லுல் குர்ஆன் இல்ல. குர்ஆன் முழுவதும் குல்லுல் குர்ஆன் இருக்கும். குல்லுல் குர்ஆன் துருல காட்டும். காட்டினா எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கு. 5 கோடி வருஷத்துக்கு காட்ட முடியாது. அடுத்து ஃபிக்ஹ் நூலை, ஃபிக்ஹ் நூலைங்கிற வார்த்தை இருக்குது. அங்க தால்லுமுல் ஃபிக்ஹி இருக்குது, தால்லுமி குதுபுல் ஃபிக்ஹி இல்லை. ஃபிக்ஹ் நூலைனா தால்லும் குதுபுல் ஃபிக்ஹி இருக்கணும். அங்க குதுபுல் ஃபிக்ஹி இல்ல, தால்லுமுல் ஃபிக்ஹி இருக்கு. நீ ஏன் நூல்ங்கிற வார்த்தை சேர்த்த? கொள்கையை பிரித்து காண்பிப்பதற்காக வேண்டி நீ செய்த குளறுபடி. எனவேதான் நாங்கள் அந்த குளறுபடியை எழுதி அதனுடைய உண்மையும் எழுதி இருக்கிறோம். இன்னும் 5 பாக்கி இருக்கு, முடிக்க போற சீக்கிரம். 6வது குளறுபடி பாருங்க. தொழுகின்றவன் பாடம் நடத்துற மாதிரி ஆச்சு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாம் சொல்றாங்களா? இன்னும் நல்லா பேசலாம். எங்க அப்படியே எல்லாம் சொல்றீங்க? ஆமா. நீ பாலியா அட நீ ஆமான்னு சொல்லி என்ன பண்ற? எல்லாருடைய பெரிய கிருபங்க. இது மாதிரி பதில் சொல்ல சந்தர்ப்பம் வரல. அன்றைக்கு கோவையில் நடந்த சின்ன சலசலப்பின் காரணமா அன்றைக்கே வந்ததே வியாழக்கிழமை, என்ன கிழமை வந்தோம்? வெள்ளிக்கிழமை காலையில சுபு ராத்திரி 2 மணிக்கு இந்த சலசலப்பெல்லாம் முடிஞ்சு ரயில பரப்பு வந்துட்டாங்க. நானே கபூர் அதற்கு சாஜா மல்சா, முஸ்தபா மல்சா, துண்டி முஸ்தபா மல்சா ஒரு அதுல பயன் முடிஞ்சது பிறகு ராத்திரி 2 மணிக்கு பரப்பிட்டு திண்டுக்கல் மதுரசால இறங்குறோம். 5:25 5:30 தொழுகை. 5 நிமிஷம் தான் இருக்கிறேன்னு நினைச்சு அவசரமா ஊச்சிங்க. ஒரு அதற்கு சொன்னார் 5:35 தொழுகை மாறிடுச்சு. இப்ப பக்தன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு விஜயா போயிட்டு பஜ்ர் தொழுதுட்டு படுத்துட்டோம். 2 நாள் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போயிட்டு வந்தா. சரி, என்ன பெண்களுக்கு அங்க பெண்களுக்கு பயான், இங்க ஆண்களுக்கு பயான், இளைஞர்களுக்கு பயான், மாணவர்களுக்கு பயான், கேள்விக்கு பதில், அது பதில், இது பதில். இது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இரவு காலங்களில் தூக்கம் வர்றதும் இல்லை. இடத்துல எங்க தூக்கம் வருதுங்க? சரி, அதான் கபூர்ல போய் ஒன்னா தூங்கி போறோமே, அதனால அதை பத்தி பிரதிபலிக்கிறதும் இல்லை. முடியல படத்துக்கு முடியாட்டா செய்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அது அவனுடைய புறத்திலும் சக்தி தரும். இப்படி படுத்தோம். இது வெள்ளிக்கிழமை காலையில. சனிக்கிழமை ராத்திரி நான் புறப்பட்டு வந்துட்டேன். இப்ப வெள்ளிக்கிழமை அந்த நோட்டீஸ் கிடைச்சிருக்கு, அவங்க நோட்டீஸ் நம்ம கை கிடைச்சிருக்குது. காலையில படுத்துட்டேன், எதிர்த்து உட்கார்ந்து பார்த்தோம், யோசிச்சோம். நான் இந்த மாணவர்கள், நம்முடைய அருமையான மாணவர்கள் இருக்காங்க. இதுல ஒரு மாணவர், நம்ம மதுசால வர மாணவர் தான். அவர் தலப்பா கட்டிருக்காருன்னு எனக்கு அஜர்த்து நினைச்சுக்காதீங்க. அவர் எனக்கு தான் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. தலப்பா கட்டுறதுன்னா என்ன இருக்குங்க தமிழ்ல? அந்த அர்த்தம் நினைக்கிறேன். அதான் மாணவர்கள் சொன்ன இதுக்கெல்லாம் பதில் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இவங்க எழுதி கொடுத்த பதில் இருக்குங்க அந்த பேப்பர்லாம். இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்கனவே பக்கம் பக்கமாக நம்முடைய மாணவர்கள் பதில் எழுதி கொடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து பதில் எழுதி சொல்றோம். மாணவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து பதில் எழுதி சொல்றோம். ஆனா பதில் சொல்ற நேரம் வராதனால அவங்களுக்கு பதில் நம்ம எழுதி கொடுக்கல. இல்லைன்னு நம்ம எல்லா மாணவர்களுக்கும் இந்த கேள்வி எல்லாம் கொடுத்து நாங்கள் பதில் எழுதி கொடுத்துருக்கா. துருல இருந்து ஃபிக்ஹ் சட்டங்கள் நபி வழிக்கு முரணான என்பதை நிரூபிக்க சில பொய்யான பிரச்சாரங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனத்துல எப்படி இருக்குது, அல்லாஹ் சொல்லி தொழுகை ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க கூடாது, வேற சொல்லி ஆரம்பிச்சா கூடாது இருக்குது. அதுக்கு ஒரு மாணவர் இத்தனை பக்கத்துல பதில் எழுதியிருக்கிறார். 6-7 பக்கத்தை, 8 பக்கம், 10 பக்கத்துல பதில் எழுதியிருக்கிறார்.
அது மாதிரி அல்லாவின் தன்மைகளை மறைத்தால் அல்லாவுடைய சிவத்தை மறைக்கலாமா மறைக்க சொன்னாங்க. ரஹீம் கரீம் எல்லாம் மறுத்தால் என்ன? மாணவர் அவர் பதில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பதிலை எல்லாம் பார்த்து இதெல்லாம் சரி பார்த்து அந்த ஒரு நாள்ல திடீர்னு சனிக்கிழமை காலையில ஒரு ஜும்மா தொழுது வந்து உட்கார்ந்த பிறகு வந்துச்சு, இந்த பதில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா என்ன? முந்தா நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முந்தா நாள் ஜும்மாவுக்கு பிறகு வந்துச்சு. நல்ல வேலை நம்ம கூறஜத்து வந்தாரு. நான் சொன்னேன் இப்படி பதில் எழுதி பிரிண்ட் பண்ணா என்ன? இவ்வளவுக்கும் பதில் எழுதி எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் வந்த 3:30 மணிக்கு வந்த பதில் எழுத ஆரம்பிச்சேன். அசருக்கு பிறகு சரி பார்த்தோம், மதுரை பிறகு எழுதணும். பிரஸ்ல போய் கேட்டு வந்தோம், அடிச்சு கொடுத்தா. நேற்று காலையில பிரஸுக்கு போய் வரதா ஆள் இல்ல, அடிக்கிற ஆளுக்கு உடம்பு சரியில்லை, என்னவோ தெரியல. சரி வேற ஒரு பிரஸுக்கு போய் அடிச்சு எல்லாம் முடிச்சு ராத்திரி கையில வாங்கிட்டு நீ காலையில நீங்க வந்துட்டாரு. இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாவா கொடுத்த சந்தர்ப்பம் இது. இல்லைன்னா இப்படி விரிவா பதில் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. அதனால மாணவர்களே நல்ல முயற்சி செய்யுங்க. அல்லாஹால நம்ம ஜஸா கொடுப்பான். இது மாதிரி பொய் புரட்டல், அது மாதிரி தொழுபவன் மீது கல்லெறிந்தால் என்ன பின்னால வருது, அதுக்கு ஒரு மாணவர் பதில் எழுதி கொடுத்திருக்காரு. நிறைய மாதிரி அதுக்கு நேரம் இல்லை, இருக்கட்டும். தொழுகிறவன் பறவை மீது கல்லெறிந்தால் அவன் தொழுகை வீணாகாது. ஆதாரம் ஹிஜ்ரி 1400 எழுதப்பட்ட துர்முக்தார். முதல்ல சொன்ன துர்முக்தார் எத்தனை எழுதுனது? இது பெரிய வேடிக்கை பார்த்தீங்களா? எல்லாம் 1004. திருப்பி 1004 திருப்பி சொல்றது இல்லை. அல்ல தவறுல வந்து மலக்கு கேட்டா மண் ரப்புக்கு 1004 எழுதுன துர்முக, ஜமாதீனுக்கு 1850 ஆலம்கீரி. நீங்க பாருங்க வேடிக்கை. இன்னும் விளையாட்டு இல்ல நான் சொல்றது. எது வாயில வந்துகிட்டு அதான் வரும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஒருத்தன் எல்லா பாஷையும் பேசுவானா, அவனை கண்டுபிடிக்க முடியல. அரபி பேசுனா எல்லா பாஷையும் பேசுறா, கண்டுபிடிக்க முடியல. இவன் எந்த பாஷைக்கார தாய் பாஷை என்ன அவன் சொல்றதும் இல்ல. ஒரு நாள் என்ன பண்ணா, 2 பேரும் யோசிச்சு பார்த்தாங்க தாய் பாஷை கண்டுபிடிக்குவேன். நல்லா தூங்கிட்டு இருந்தான். போய் வேகமா ஒரு அடி அடிச்சான். யாராதுன்னா என்ன புரிஞ்சு வச்சுப்போ மலையாளம். இது மாதிரி கபரிலே அதான் வரும். உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குதோ அதான் வரும். 1004 பாருங்க. தொழுகிற பறவையின் மீது கல்லெறிந்தால் அவன் தொழுகை வீணாகாது. இப்ப தொழுகிற ஒரு பறவை வந்துச்சு, ஒரு கல்லை இப்படின்னு எழுதிட்டான், வீணாகாது, தொழுகை வீணாகாது எழுதிருக்கு. சரி நீங்க என்ன சொல்றீங்க? துருவில வீணாகாதுன்னு எழுதிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வீணாகுமா வீணாகாதா? அவங்க கிட்ட கேளுங்க. சரி நீங்க சொல்லுங்க, வீணாகுமா ஆகாதா? அப்படின்னு கேட்டா அந்த தொழுகையில இன்னபிஸ்ஸலாத்தி சுகுலன், தொழுகையில் அல்லாஹ்வுடனே சம்பாதிக்கிற வேலை. தொழுகையில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது. சரிங்க, வேற ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்களா? ஒரு எறும்பு ஒரு ஈ கொசு இனத்தான் கடிச்சிருச்சு. இப்ப தொழுகிட்டே இருக்கா, கொசு கடிச்சு அப்படி இல்ல, அப்ப தொழுகை வாத்தில ஆயிருமா? தொழுகை முடிச்சிருமா? வீணாயிருமா? ஏன்னா இது சின்ன செயல். எந்த அளவுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 8 வச்சாங்க, 2 8 வச்சாங்க, கதவை திறந்து விட்டுட்டு திரும்ப வந்து நின்னுட்டாங்க, தொழுகிட்டு இருந்தாங்க. இதுதான் சின்ன சின்ன செயல், தொழுகை வீணாக்காது. ஹஜ்ரத் ஹுசைன் ஹஜ்ரத் ஹசன் தங்களுடைய பேரை தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் சையா ஹதீஸ்ல இருக்கு. வேற யாரும் இல்ல குழந்தை பாக்குறதுக்கு, அதனால குழந்தைக்கு ஒரு தோல்ல உட்கார வச்சுக்கிட்டாங்க. குழந்தை மேல முகப்பத்து காட்டணும். குழந்தை கண்டா என்ன செய்யக்கூடாதுங்க, குழந்தை கொண்டு வர ஒண்ணுக்கு இருந்து நான் தொழுகிறேன், ஒண்ணுக்கு இருந்து. ஆனா ரசூல் தொழுகும் போது குழந்தைக்கு மேல வச்சிருந்தாங்க, ஒண்ணுக்கு இருந்தா கழுவிக்க வேண்டியதுதான். நம்ம சில பேர் குழந்தை தொடரதே இல்லை, என்ன தொழுகிறோம். குழந்தை மேல பாசம் காட்டுறது அல்லாம அல்ல, நம்ம மேல பாசம் காட்டுறது கிடையாது. அதனால அதே போல குழந்தை மேல பாசம் காட்டணும், பிள்ளை மேல பாசம் காட்டணும், அடுத்தவங்க மேல பாசம் காட்டணும், எல்லாரும் மேல அன்பு வைக்கணும். ஆனா அந்த எப்படி காட்டணுங்கிற முறை இருக்கு, சும்மா காட்டிட கூடாது. அப்புறம் என்ன சும்மா காட்டினா அது அவன் குறும்புக்காரன் வச்சுங்க. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்களை வீட்டுல வச்சா நாயை வாயில கொண்டு, அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதுவும் பாத்துக்கணும். போட்டுங்க இப்போ அதனால ரசூலுல்லாஹ் குழந்தைக்கு மேல வச்சாங்க, கதவை திறந்து விட்டாங்க. சின்ன சின்ன வேலை செய்தா தொழுக முடியாது, பெரிய வேலை செய்தா தொழுக முடிஞ்சிடும். இதுக்கு அடையாளம் என்ன? இந்த ஹதீஸ் எல்லாம் ஆராய்ச்சி எழுதியிருக்கிறாங்க. தூரத்திலிருந்து பார்க்கிற ஒரு ஆள் இவர் தொழுகிறார் என்று சொல்லுகிற மாதிரி அளவுக்குத்தான் அவருடைய சின்ன சின்ன செயல் இருந்தால் அவருடைய தொழுகை முடியாது. தூரத்திலிருந்து பார்க்கிறாரு இருந்தால் தொழுகிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னா அவர் தொழுகிறாரு. அதுக்கு அதிக அமல் பேரு, இதுக்கு அமல கம்மி அமல் பேரு. அமல கசீர் அமல கலீல். அமல கசீர் அமல கலீலுக்கு விளக்க சொல்லும் போது கிதாபில் எழுதியிருக்கிறார், மாஹு ஹஜருன். பாருங்க, ஜல்துல 1வது ஜல்துல 669வது பக்கத்துல இது என்ன பக்கம் போட்டிருக்கு? 142. 629 இருக்கிறது, 142க்கு எப்படி வந்துடும்? 293. 629வது பக்கத்துல இருக்கு, 1வது பாகத்துல துருல உள்ள துருல. இவரு எங்க என்ன பக்கம் எழுதுறாங்க? 293. எங்க 629ங்கிறது ஒரு 2 பக்கம் தள்ளி முன்னால வரலாம், அல்லது 2 பக்கம் தள்ளி அச்சனால ஒரு 2 பக்கம் 4 பக்கம் பின்தலாம். 629 வந்து 293 400 பக்கம் எப்படி பின்தோம் என்றால் நீ அரபியிலிருந்து பார்த்தலே
யாவும் வைங்க சகோதரர்களே, நீ அரபியில் பார்க்கவே இல்லை. இது காப்பி. என்ன காப்பி? ஈ எடுக்க. மாஹு ஹஜருன். மாஹுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருடன், அவரிடத்தில் ஒரு கல் இருந்தது. மாஹு ஹஜருன், அவரிடத்தில் இருந்து கல்லு. கல்லு கீழே கிடந்த கல் எடுக்கல. எப்படியோ அவர் கையிலையோ ஜோபிலையோ, சில சமயத்துல வண்ணாட்டம் துணி வரும்போது கூட ஜோபில சின்ன கல்லு கிடந்தோம். அப்படி ஏதோ கல்லு, எப்படியோ அவர் கையில கல் இருந்துச்சு. அதான் கீழே கல் இருந்துச்சு, அந்த கல்லு ஒட்டி அப்படி கைக்கு வந்துருச்சு. எப்படியோ அவருடைய கையில கல் இருந்துச்சு. ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சு. இவர் என்ன பண்ணார், இந்த கல்லை இப்படின்னு அடிச்சிட்டார். இப்ப அமல கலிதான், அமல கத்தீரான். அமல கலி தோல்ல முடியாதுன்னு தெரிஞ்சது. ஆனா என்ன நிபந்தனை? மாஹு ஹஜருன், அவரிடத்தில் கல் இருக்கணும். பரமாபிஹி தாயிரன், ஒரு பறவையின் மீது அதை எறிந்தார். லம் தப்சு தொழுகை ஃபஸாதாகாது. அப்ப இங்க ஆரம்பமே என்ன வார்த்தை இருக்குங்க? மாஹு, அவருடன் கல் இருந்துச்சு. என்ன அர்த்தம்? கீழே குனிஞ்சு கல் எடுக்கல. கீழே குனிஞ்சு கல் எடுத்தா அவளை கத்தீராயிரும். ஆமா காத்திராயிரும். கீழே குனிஞ்சு எடுக்கல, அல்ல வேற யார்ட்ட கேட்டு வாங்கல, வேற யார்ட்ட இருந்து ஜோபில இருந்து எடுக்கல, கீழே குனிஞ்சு எடுக்கல, வேற எங்க வெளியே போய் எடுத்துட்டு வரல. மாஹு ஹஜருன், அவரிடம் கல் இருந்தது. அதாங்கள இவருடைய வார்த்தையை பாருங்க. தொழுகிறவன் பறவையின் மீது கல் எறிந்தால் அவனுடன் வார்த்தை எங்க போச்சு? ஏன் ஆகுங்கிற வார்த்தை விட்டாரு. அப்படி விட்டுத்தான் நம்முடைய கருத்தை மாற்றி காண்பிக்கிறார். அதான் இப்ப உண்மையில் எழுதியிருக்கு, தன்னிடம் இருக்கும் கல் என்ற வார்த்தை வேண்டும் என்றே விடப்பட்டுள்ளது. தன்னிடம் இருக்கும் கல்லை இருந்தா தொழ முடியாது, அவ்வளவுதான். மசாலா தான். இதுக்கு மாத்தமா நீங்க மசாலா சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. வேற எங்கேயாவது கல் எடுத்தா தொழுக முடிஞ்சிடும், அமல் கூடிடுவாங்க, தொழுக முடிஞ்சிடும், அமல் அதிகமாயிடும், தொழுக முடிஞ்சிடும். குறைந்த அளவு செயல் தொழுகை வீணாக்காது என்ற ஹதீசுகளின் அடிப்படையில் கூறப்பட்ட சட்டத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு உதாரணம், அவ்வளவுதான். அந்த சட்டத்துக்கு குறைந்த அளவு தொழுகை வீணாகாதுங்கிற ஹதீசுக்கு சொல்லப்பட்ட உதாரணம், அவ்வளவுதான். என்ன வினோதம் கண்டார்களோ வினோதமாக இருக்கிறது. அவங்களுக்கு என்ன வினோதம் தெரிஞ்சு தெரியல. சரி, அடுத்தது குளறுபடி 7. தொழுகிறவன் நாய் பூனை இவைகளை அழைத்தால் தொழுகை வீணாகாது. அப்படின்னா என்ன விளக்குங்க? நாய் பூனை அழைச்சா தொழுகை வீணாகாது அப்படின்னா, நாய்க்கு அவர் பேர் வச்சிருந்தாருங்க, என்னண்டு லைஃப் அல்லது ராஜா. அவருக்கு ராஜா, அதுதான் அது சொல்ற கேட்டு அவர் நடக்கிறார். அதனால நாய்க்கு ராஜா. வேற என்ன பேர் வைக்கிறாங்க சொல்லுங்க? நிறைய வச்சிருக்காங்க, நாய் பூனை நிறைய வளர்த்துறாங்க. அழகான நாய் அழகான பூனை இருக்கு, வளர்த்துறாங்க. இப்ப நாய் பூனை கூப்பிட்டார், தொழுக முடியுமா முடியாதா? இங்க எழுதியிருக்கா முடியாதுன்னு சொல்லி. நாய் பூனையை அழைத்தால் நீங்க எழுதிருக்குங்க. அரபியில் என்ன வார்த்தை இருக்கு தெரியுங்களா? பலவிஸ்தாத்தஃப கல்பல். இஸ்தாத்தஃப நாதா யுனாதின்னு அழைக்கிறது அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், அரபி தெரிஞ்சவங்களுக்கு. இஸ்தாத்தஃப என்ன அர்த்தம்? சாலல் அத்ஃப, அதன் மீது தன்னுடைய பிரியத்தை காட்டினார். இதா அர்த்தம். அது தன் மீது பிரியப்படும்படி நடந்து கொண்டார். பலவு இஸ்தாத்தஃப நீங்க பாருங்க, ரத்துல 1வது ஜில்துல 614வது பக்கத்துல நாதா கல்பன் இல்லவே இல்லை. அழைத்தார் என்ற வார்த்தை கிதாபில் இல்லவே இல்லை. எங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மதுகபுகளை ஒழித்து விடுவோம் என்ற நினைப்பில, குழப்பு கிட்ட நினைப்பில மதுகபை அழிச்சு போட போறாங்க. இந்த 32 பேர் சேர்ந்து 1400 வருஷமா இருக்கிற மதுகபை அழிச்சப்படுவீங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், அழிக்காமல், உங்களை அழிக்காமல். வலவிஸ்தாத்தஃப கல்பன் அவ் ஹிர்ரதன் அவ் சாத்தஹிமாரன் லா தஃசுத் லிஅன்னஹு ஸௌத்துல்லாஹி ஜஅலஹு. ஒரு பூனை அல்லது நாய் இதன் மீது தன்னுடைய பாசத்தை காட்டினார். பாசத்தை காட்டினார், அதன் மீது அன்பு பாராட்டக்கூடிய ஒன்றை சொன்னார். லா ஸௌத்துல்லாஹி ஜஅலஹு, எழுத்து வராத சப்தம், எழுத்து வராத சப்தம். அப்படினா எழுத்து இல்ல, ஒரு எழுத்து வரல, எழுத்து வந்தா தொழுகை முடிஞ்சிடும். எழுத்தில்லாத ஒரு சப்தம் வந்தால் அதன் காரணமாக எழுத்து வராத காரணத்தினால், ஒரு உச்சரிப்பில்லாத காரணத்தினால் தொழுகை முடியாது. சட்டம் தான், ஒரு வார்த்தை உச்சரிக்கல, ஆகினால் அவருடைய தொழுகை முடியாது. வெறும் சத்தம் தான் வந்துச்சு, வெறும் சத்தம். அந்த சத்தத்தால் தொழுகை முடியாது. உண்மை சட்டம். இது என்ன மாற்றம்? இது என்ன ஆச்சரியம்? இதான் உண்மை சட்டம். அதான் இங்க எழுதியிருக்கு. அழைத்தால் என்ற வார்த்தையை கிதாபில் இல்லை. எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது என்பதற்கு உதாரணம் சொல்லப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். சட்டம் இதுதான். இதில் குற்றம் என்ன? எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது, எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது, அது ஹதீஸில் இருக்கு என்பதற்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். சரி, அடுத்த குளறுபடி 8. தொழுகிறவர் அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே பின்துவாரத்தில் வழியாக காத்தை விட்டு தொழுகை முடிப்பது கூடும், சலாம் கொடுக்க வேண்டியதில்லை. கிதாபில் இப்படி எழுதியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. தொழுகை முடிக்கும் போது சலாம் கொடுக்காம பின்துவாரத்தில் விடுறதா, வேற எந்த துவாரத்தில் விடுறது? கூறுகட்டாளு. தொழுகின்றவர் அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே பின்துவாரத்தின் வழியாக காத்தை விட்டு தொழுகை முடிப்பது கூடும் அப்படின்னு கிதாபில் எழுதியிருக்கலாம். சலாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆதாரம் அதே. அப்ப எத்தனை பாத்தீங்களா? 1400 எழுதப்பட்டது முஃப்தார், அதே 1400. அப்புறம் 245 ஹிஜ்ரி 593 எழுதப்பட்ட
இதாயா பாகம் 1 405 இத எல்லா கிதாபையும் பார்த்துட்டோம். எதுலயும் இதுல இருக்கிற பக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அங்க இருக்கிற அசல் மசாலா என்னங்க? இன் பரக இன் தாமுத் அமலன் யுனாஃபிஹா பாத ஜுலூசிஹி கத்ரத் தஷஹுதி வலவ் பாத சபத்தி ஹதசிஹி. இதான் கிதாபுல இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னங்க? தொழுகையினுடைய அமல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அத்தஹியாத்து ஓதுகிற அளவு தொழுகையில உட்கார்ந்தா அதோட அளவு ஆயிருச்சு. அத்தஹியாத்து ஓதுற அளவு தொழுகையில முடிஞ்சு அளவு. இது ஹதீஸ்ல வந்திருக்கு. به قال حدثنا حسين بن اسماعيل قال حدثنا يعقوب الدورقي قال حدثنا مروان بن معاويه الفزاري قال حدثنا عبد الرحمن بن زياد الافريقي عن بكر بن ثوابت وعبد الرحمن بن رافع عن عبد الله بن عمرو عن رسول الله صلى الله عليه وسلم قال اذا جلس الامام في اخر ركعه ثم احدث رجل من خلفه قبل ان يسلم الامام فقد تمت صلاته. ஹதஸை கொண்டு தொழுகை முடித்து, அதாவது காத்து விட்டோ வேறு வகையில அந்த தொழுகையுடைய எல்லா அமலும் முடிஞ்ச பிறகு தொழுகைக்கு மாற்றமா ஒரு காரியம் செய்தால் தொழுகை முடிஞ்சிருச்சு. ஹதீஸ்ல இருக்கு. இது தாரகுத்னியில 1வது ஜில்துல 379வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த மஸ்அலா இது இருக்குது. அத்தஹியாத் ஓதுற அளவு உட்கார்ந்தார். அத்தஹியாத் ஓதி இருப்பார். இல்ல ஓராளு கூட உட்கார்ந்தா கூட அத்தஹியாத் ஓதுற அளவு உட்கார்ந்துட்டு இவர் ஸலாத் சொல்லி தொழுகை முடிக்கணும். அப்படி இல்லாமல் அவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் ஒதுவை முடிக்கிற ஒரு காரியம் ஏற்பட்டுச்சு. ஒதுவு முடிக்கிற காரியம் என்னங்க? ஒதுவு முடிக்கிற காரியம் ஹனஃபி மதப்படி திடீர்னு ரத்தம் வந்துருச்சு. திடீர்னு ரத்தம் ஏதாவது ஒரு புண்ணு காயம் இருந்துச்சு, ஒரு புண்ணு இருந்துச்சு, பட்டுன்னு உடஞ்சிருச்சு, ரத்தம் வந்துருச்சு, ஒதுவு முடிஞ்சிடும். இல்ல அவருக்கு பீஷாப் அடக்க முடியாம இருந்துச்சு, அத்தையாத் ஓதி முடிக்கவும் பீஷாப் டக்குன்னு வரவும் சொல்லிட்டு இருக்கிறது வரலாம். இப்ப வாலிபர்களுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரியும். யாருக்கு பீஷாப் அடக்க முடியலையோ அது சக்கரை பேஷண்டா இருக்கணும், வயசாயிருக்கணும், நாடி நரம்பு கலந்து போயிருக்கணும். இப்ப சக்கரை பேஷண்டா இருந்து அவருக்கு பீஷாப் வந்துருச்சுன்னா பார்க்கணும். உலகத்திலேயே பீஷாப் இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சா ஜன்னத்து கிடைச்ச மாதிரி சந்தா கட்டி. அந்த ஜன்னத்தை சொல்லல நான். சந்தாக்குல போய் ஜன்னத்து வேற, இது சந்தா கட்டி வர ஜன்னத்து வேற. எனக்கு வித்தியாசம். சந்தோக்குல போய், சந்தோக்குன்னா இந்த பெட்டி இருக்கலாம், சந்தோக்குள்ள சொல்றது. சந்தோக்குல போய் ஜன்னத்துக்கு போறது அது வேற, சந்தா கட்டி வர்றது அது வேற, ரெண்டு வேற. பீஷாப் அவசரமா வந்துருச்சுன்னு சொன்னா தமிழ்ல சொன்னாங்களா இல்லையா? ஒரு சொன்னாங்க பீஷா ஒண்ணுக்கு நெருக்குது. நெருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆளு, ரெண்டு பேர் அப்படி நெருக்குறாங்க. யார் அது நெருக்கிறது? உள்ள ஒண்ணும் இல்லையா, நெருக்குது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க பீஷாவுக்கு முடுக்குது. இந்த கோழி கிளி முடுக்கிற மாதிரி முடுக்குது, முடுனா ஓடும் கோழி. அது மாதிரி அவசரமா ஒரு பையன் சில சமயத்தை பார்த்தா அவசரம் எப்படின்னா ஓடுவான். என்னென்ன பீஷாப் இருக்குது? ஒரு பஸ்ல பெரியவர் போயிட்டு இருந்தாரா, பீஷாவுக்கு அவசரமா வந்துருச்சு. இது என்னங்க கத்துது? பீஷாவுக்கு அவசரமா வந்துருச்சு. அந்த பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட். இவர் போய் கண்டக்டர் சொன்னார், பெரியவர் போய், ஐயா ஒண்ணுக்கு வருது கொஞ்சம் நிறுத்துங்க. பெரிய மனுஷனா இருக்கிற இந்த பஸ் நிக்காதுன்னு தெரியாத அவனுக்கு உட்காரியான்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாரு. அடக்கிக்கிட்டு கோபத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கிக்கிட்டு அடக்க முடியல. சாப்பிட்டு போய் சொன்னார், சார் ஐயா கண்டக்டர் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, பஸ் விசில் அடிங்க, அவசரமா ஒண்ணு வருது. நிக்காதுன்னு தெரியாத ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. சொன்னாரு, நான் சொன்னேன் டிரைவர் சண்டைக்கு வருவாரு, நீ வேணா போய் டிரைவர்கிட்ட சொல்லுங்க. நேரம் டிரைவர்கிட்ட போனார், சார் சார் கொஞ்சம் பஸ் நிறுத்தி அவசரமா போய் இங்க பிடிச்சிக்கிட்டாரு. சின்ன பையனா வேற மாதிரி செய்யலாம், இந்த பெரிய மனுஷன் வயிற்று பிடிச்சிக்கிட்டாரு. பிஷா அவசரமா அவருக்கு கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன நிக்காதுன்னு தெரியாதாங்க? சார் இதுவும் நிக்காதுன்னு பஸ் கெட்டு போயிடும். அதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட், இதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிக்காது. இது மாதிரி ஒரு பீஷா வந்துருச்சு, ஓத முடிஞ்சிருச்சு. அத்தையாத்தல ஓதிட்டார், அத்தையாத் ஓதிட்டார், அல்ல அத்தையாத்தல உட்கார்ந்துட்டார். இப்ப பீஷா வந்துருச்சு. ஹதஸ்ன்னு தான் இருக்கு, ஓத முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருக்கு. அதத்தான் துருதா எழுதியிருக்கிறார். வேற கிட்ட பத்தி இங்க பேச்சு இல்ல. துருதா ஹதஸ் இருக்கிற வார்த்தைக்கு காத்து பிரியறதுங்கிற அர்த்தம் எங்க இருந்து வந்துச்சு? ஹதஸ் என்றால் ஒது முடிகிற காரியம் நடந்தால் அவருடைய தொழுகை முடிந்து விட்டது. ஆனால் ஒது முடிகிற காரியத்தை, ஒதுவை முடிக்கிற காரியத்தை வேண்டும் என்று செய்தால் கூட தொழுகை முடிந்து விட்டது. ஏன்னா தொழுகையுடைய அமல் முடிஞ்சிருச்சு, அத்தையாத்தால் முடிஞ்சிருச்சு. அதுக்கு வேற அமல் இல்லை. அதனால ஒது முடிஞ்சாலும் சரி, இவரே ஒதுவை முடித்தாலும் சரி. இப்ப இவரே உதவி முடித்தாலும் சொன்னால் சில பேர் நாமளா உதவி முடிக்கிறது எப்படிங்க? சாதாரணமா காத்து வந்துச்சு விட்டுட்டார், அப்ப கூட தொழுகை முடிந்து விட்டது. தம்மத் ஸலாத்து. ஏன்னா தொழுகையுடைய காரியம் முடிஞ்சிருச்சு. இப்ப காத்து வந்து விட்டாரு, பிஷாப் வந்துச்சு, முடிஞ்சிச்சு, ஒண்ணு முடிஞ்சிச்சு, தொழுகை முடிஞ்சோம். இது என்ன தப்பு என்ன? இதுதான் மசலா எழுதியிருக்காங்க. அதுக்கு தான் எப்படி எழுதியிருக்கிறாங்க? காத்து விட்டு தொழுகையை முடிக்க சொல்லி ஹனஃபி மதத்துல எழுதியிருக்கிற மாதிரி எல்லா ஹனஃபி தொழுகும் போது கடைசியில சலாம் கொடுக்கறது நீங்க போய் பாருங்க, எல்லாம் காத்து விட்டு தான் போற மாதிரி எழுதியிருக்காங்க. ஊரு கேட்டவன இருக்கு. பூரா ஹனஃபி பள்ளிவாசல்ல அத்தையாத்து முடிஞ்சா எல்லாம் என்ன செய்றாங்க? அது மாதிரி எழுதியிருக்கு. தொழுகிறவர் அத்தையாத்துவதை குளறுபடி இங்க பதில் சொல்லியிருக்கிறோம். தொழுகிறவர் அத்தையாத்துவதை சலாம் கொடுப்பதற்கு பதிலாக
வேண்டும் என்ற பின்துவாரத்தின் வழியாக அதாவது குளறுபடி உண்மை இருக்குல்ல, அத்தகையாத்த அளவு அமர்வதுடன் தொழுகை முடிந்து விட்டது என்பது ஹதீஸ் ஆகும். நூல் அபூதாவுத் ஹதீஸ் எண் 970. அது மாதிரி டூப்பில்ல இப்போ நீங்க வந்தீங்கன்னா 970 ஹதீஸ் காமிக்கலாம். எந்த அளவு அந்த அளவு அமர்ந்த பின் ஒருவர் சலாமந்தி வேறொரு செயலால் தொழுகையை விட்டு வெளியேறினால், உதாரணமாக காற்று வந்தது பிரித்து விட்டார் என்றாலும் தொழுகை முடிந்துவிடும். ஆனால் சலாமை விட்டதால் திருப்பி தொழுக வேண்டும். இது நபி வழி சட்டம். இதுதான் வேண்டுமென்றே விட்டிருந்தால் திருப்பி தொழுகணும், மறந்து விட்டிருந்தால் சதா சவு செய்யணும். இது அதோ சட்டம் ரத்து மசாலா இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு மாற்று கருத்தும் இருக்கு. தொழுக வேண்டியது இல்லைங்கிற கருத்து நம்முடைய ஹனஃபியத்தில் இருக்கு, தொழுகிறோம் என்றும் இருக்கு. எப்படி இருக்கட்டும். ஆக காத்து பிரிக்கிறதுங்கிறது வேணுண்டே காத்து பிரிச்சு தொழுகை முடிக்க சொல்லல, எதிர்பாராத விதமாக நடந்துட்டா மசாலா என்னன்னு கேட்டா அப்பா உன் தொழுகை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, உன் தொழுகை முடிஞ்சிச்சு, நீ போலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஹனஃபி கிதாபுல அப்படியே எழுதி இருக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே செய்யற மாதிரி ஒரு கற்பனை செய்து காமிச்சு ஹனஃபி மதுஹபுக்கு மோசடி செய்யறதுனால நீ நீதிமான் ஆயிருவியா? சரி, அடுத்தது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டுவதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் அஜல், அல்லாஹ் ஆலம், அர் ரஹ்மான், அக்பர், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி தக்பீர் கட்டலாம். ஆதாரம் 899 900 எழுதப்பட்ட ஃபத்வா ஆலம்கீரி பாஹுல் 92 இதெல்லாம் இப்ப இது ஹதீஸ்ல இருக்கு, கிதாபிலும் இருக்கு, இந்த மஸ்அலா இருக்கு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது நல்லது. அத்தக்பீர் தக்பீருஹா தஹ்ரீமுஹா தக்பீர் ஹதீஸ்ல வந்திருக்கு. தஹ்ரீமுஹா அத்தக்பீர் தக்பீர் ஹதீஸ்ல வந்திருக்குதா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும். இது முறை. இப்போ நாம சொல்றோம் வரப்பக்க ஃபக்கபீர் குர்ஆன்ல வந்திருக்கு. உண்மையில எழுதி இருக்கு பாருங்க, வரப்பக்க ஃபக்கபீர் குர்ஆன்ல 24:3. இவங்கள சில ஆளு இருக்கிறாங்க ஆயத்தை வாசிக்க தெரியாது, மனப்பாடக்கா. குர்ஆன்ல 36:7 வந்திருக்குது, குர்ஆன்ல 63:27 வந்திருக்குது, 27:99 வந்திருக்கு. 27வது சூரத்துல சமயத்தில் 97 ஆயத்தே இருக்காது. நிறைய பார்த்திருக்கோம். அப்படி ஒரு பக்கம் பூரா ஆயத்தா போட்டு நம்பராக போட்டிருக்கோம். இது என்னடா தாவீஸ் போட்டிருக்கா, என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா கடைசி குர்ஆன் ஆயத்து. இவன் என்ன பண்ண, ஒரு பையன் பார்த்து ஏதாவது தாவீஸ் நினைச்சு ஒரு பொம்பளை குழந்தை பிறக்கலன்னு இதை மடிச்சு தாவீஸ் வச்சு கொடுத்துட்டான். வரப்பக்க ஃபக்கபீர் குர்ஆனுடைய ஆயத்து, தஹ்ரீமுஹா தக்பீர் ஹதீஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் ஃபக்கபீர் அக்பருக்கு என்னங்க சொன்னீங்க? ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு ஃபகத்தஅ ஐதியஹுன்ன. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகா இருந்தாங்க. எவ்வளவு அழகு! நீங்க அந்த அழகை பத்தி சொன்னா நானே மறந்துடுவேன் நேரத்தை எல்லாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு சுப்ஹானல்லாஹ் திருப்பூர்ல சொன்னேன். அஸ்ஹரா வந்து அதிலே ஒரு 10-15 நிமிஷம் போயிடுச்சு, அதனால சொல்லல. அவ்வளவு அழகா இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடக்க விட்டாங்க. என்ன குறை சொல்றீங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நான் ஆசைப்பட்டுட்டேன், என்ன குறை சொல்றீங்க? நீங்க வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, எல்லா பெண்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பழம் இருக்கிறது கட்டியும் கொடுத்து பழமும் கொடுத்து உட்கார வச்சுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் போச்சுனாங்க. குர்ஆன் ஆயத்து வருது, ஃபலம்மா ரஅய்னஹு, எப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்களோ அக்பர்னஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை மிக பெரிதாக கருதினார்கள். அழகை அக்பர்ன, அங்க அக்பர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, அக்பர்னஹு அதை பெரிதாக கருதினார்கள். அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க அர்த்தமா? இல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யூசுப் அக்பர்னு சொன்னாங்க அர்த்தமா? அக்பர் அக்பர் சொன்னது அர்த்தம் இல்லை, பெரிதாக கருத வேண்டும், வல்லமையை சொல்ல வேண்டும், அவனை புகழ வேண்டும். ஒருவரை புகழுவதற்கு பெயர் தான் தக்பீர். தக்பீர் தஹ்ரீமு, அல்லாஹ்வை புகழுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் தக்பீர் தஹ்ரீமா ஆயிரும். குர்ஆன்ல இருக்கு ரப்பக ஃபகபீர், ஹதீஸ்ல இருக்கு தஹ்ரீமா தக்பீர். அதனால நாம சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ் தக்பீர் எடுத்தாலும் தொழுது கூடும். ஆனா நீங்க எங்கயாவது பாத்துறீங்களா, என்னைக்காவது யாராவது அவங்க நேரம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது எங்கயாவது கூடுதல் சொன்ன செய்யன்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் செஞ்சதை பார்க்கல. யாராவது வந்தாங்க பிஸ்மில்லாஹ் தக்பீர் எடுத்தாங்களா, சுப்ஹானல்லாஹ் கட்டினாங்களா? செஞ்ச கூடுமா கூடாதா? இதுக்குதான் இதான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லணும். தஹ்ரீமுஹா தக்பீர் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஹதீஸ்ல தக்பீர்ங்கிற வார்த்தைக்கு ஒன்னு இருக்கு, அல்லாஹ் அக்பர்னே சொல்றது எல்லாத்தோட நல்லது. ஆகையினால் இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றாங்க. ஆனால் ஒருவர் அல்லாஹுல் அக்பர் என்று சொன்னாலோ, அல்லாஹு கபீர் என்று சொன்னாலோ, அல்லாஹுல் கபீர் என்று சொன்னாலோ, அல்லது சுப்ஹானல்லாஹ் சொன்னாலோ, அல்லது பிஸ்மில்லாஹ் சொன்னாலோ, எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்துவம் ஊர்ஜிதமாகுமோ அந்த வார்த்தையை சொன்னால் தொழுகை கூடிவிடும். ஏனென்றால் ரப்பக ஃபகபீர் தஹ்ரீமுஹா தக்பீர் என்பதனுடைய அர்த்தம் ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு போன்ற ஆயத் ஹதீஸ்ல எடுக்கப்பட்டது. அடுத்தது அல்ஹம்து தஸ்பீஹ் போன்றவை ஓதாமல் தொழுகை கூடும். அல்ஹம்து தஸ்பீஹ் ஓதாமல் தொழுகை கூடும் இருக்கு. இரண்டாவது இதுல ஆலம்கீர்ல இதுல இருக்கு, ஆலம்கீர்ல இருக்கு. வலவுலம் யக்ரா ஷையம் மினல் குர்ஆனி ஃபி ஷஃபை ஸானி. நல்லா கேட்டுக்கணும், நீங்க தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்கணும். அல்லது ஃபத்வா ஆலம்கீரி 1வது ஜில்து 136 பக்கத்துல பாருங்க. வலம் யக்ரா ஷையம் மினல் குர்ஆனி, குர்ஆனில் இருந்து அவன் எதையும் ஓதவில்லை. எதுல ஃபி ஷஃபை ஸானி, இரண்டாவது 2 ரக்காத்துல, முதல் 2 ரக்காத்துல இல்ல. இங்க என்ன எழுதி இருக்குதுங்க?
அல்ஹம்து தஸ்பீஹ் போலவே ஓதாமல் தொழுகை கூடும். பொதுவா எழுதியிருக்கு, பொது சட்டம் இல்லை, பிந்திய 2 ரக்காத்துக்குள்ள சட்டம். அப்படி ஓதவில்லை என்று சொன்னால் லம் யுஸப் லம் இன்கான முத்தஅம்மிதன் ஃபக்கத் அஸா, வேண்டுமென்றே ஓதாமல் இருந்திருந்தால் அவர் மிகப்பெரிய தவறு செய்தார். வைன்கான சாஹியன் மறந்தபடி செய்திருந்தால் கான அலைஹி சுஜூத் ஸஹவி, அவர் சஜதா செய்யணும். இரண்டாவது 2 ரக்காத்துக்குள்ள சட்டம் பல ஹதீஸ்களின் காரணமாக இது இரண்டாவது 2 ரக்காத்துக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய 2 ரக்காத்துக்குள்ள சட்டம் வேற, கட்டாயமா சூரா ஃபாத்திஹா அதுல ஓதி ஆகணும். இரண்டாவது 2 ரக்காத்துல ஹனஃபி மذஹபுடைய இதுபடி சூரா ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து அல்ல என்ற காரணத்தினாலே, ஆனாலும் வாஜிபு, ஃபர்து மாதிரி செயல்ல வாஜிபு. யாரு இன்னைக்கு வரைக்கும் 2வது ரக்காத்துல சூரா ஃபாத்திஹா ஓதாம இருந்தது கிடையாது. ஓதாம இருக்கலாம், ஒரு இடம் இருக்கு ஓதாம இருக்கிற இடம். இமாமுக்கு ஃபர்தா முசாஃபிரா இருக்கிறார், முசாஃபிர் 2 ரக்காத் தொழுவார். முசாஃபிர் பிரயாணம் தூரமா இருந்தா, பிரயாணம் அளவு இருந்தா 2 ரக்காத் தொழுவார். 2 ரக்காத் தொழுகும் போது 4 ரக்காத் தொழுத வச்ச இமாமுக்கு பின்னால தொழுதார். 4 ரக்காத் தொழுக வைக்கிற இமாமுக்கு பின்னால் லுஹர் தொழுதார். இவர் 2 ரக்காத் தொழுக வேண்டியவர் முசாஃபிர். இமாமோட 2 ரக்காத் தான் கிடைச்சிச்சு இவருக்கு. இமாமோட எத்தனை ரக்காத் கிடைச்சு? 2 ரக்காத். ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறதா இல்லாம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், மசாலா தெரிஞ்சுக்கிறது. 2 ரக்காத் இமாமோட தொழுதார். இப்ப வீர 2 ரக்காத் என்ன செய்வாங்க? அவரு எழுந்து நின்று தொழுவார். ஹனஃபி மذஹபை பொறுத்தவரை சட்டம் ஹதீஸ் இருக்கு நிறைய. ஹனஃபி மذஹபை பொறுத்தவரை பிந்திய 2 ரக்காத் இவருக்கு கிடைச்சிருந்தால் பிந்திய 2 ரக்காத் தான் கிடைச்சதா, முந்திய 2 ரக்காத் கிடைச்சதாக அர்த்தம். எது கிடைச்சிச்சோ அது முந்தி. ஷாஃபி மذஹபுல எது பிந்திய 2 கிடைச்சா 2 தான் கிடைக்கும், பிந்திய 2. இவர் முந்திய 2 திருப்பி சொல்வார் ஷாஃபி மذஹபடி. ஹனஃபி மذஹபடி கிடைச்சது முந்திய 2, அவருக்கு 1 2ங்கிறது அது வேற. அவருக்கு அது முந்திய 2 பிந்திய 2 அதுக்கு இருக்கு. நமக்கு எது கிடைக்கும்? என்ன செய்யுது? ஒரு மாதிரியா இருக்குங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த சட்டப்படி இமாமுக்கு பின்னாலே 2 ரக்காத் தான் கிடைச்சிச்சு ஒரு முசாஃபிருக்கு. 2 ரக்காத் இமாமோட தொழுவித்தார். ஹனஃபி மذஹப் சட்டப்படி முந்திய 2 ரக்காத் முடிஞ்சிச்சு. பிந்திய 2 ரக்காத் தான் எந்திரிச்சு தொழுகிறார், அவர் தனியா தொழுகிறது. இந்த பிந்திய 2 ரக்காத்துல இமாமோடு இருப்பதாகத்தான் அவர் தொழுகணும். இமாமோடு இருப்பதாக தொழுகணும். இமாமோடு இருப்பதாக தொழுகிற காரணத்தினாலே இவர் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டியதில்லை. சூரா ஃபாத்திஹா ஓதுற அளவு நின்று எப்படி இமாம் பின்னால் நின்றா ஓத மாட்டார் இல்லையா, அதே மாதிரி சூரா ஃபாத்திஹா ஓத மாட்டாரு. ஓதாம நின்று ருக்கு போயிட்டாலே போதும், ஓதினாலும் தவறில்லை. ஓதாத இடம் அது ஒண்ணு இருக்கு, பாக்கி மற்ற எல்லா இடத்திலும் சூரா ஃபாத்திஹா ஓதத்தான் செய்யறாங்க. வாஜிப், ஹனஃபி மذஹப்ல வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே அந்த வாஜிப் என்ற ஃபத்வாவின்படி ஒரு சிலர் அது முஸ்தஹப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த ஃபத்வாவின்படி 2வது பிந்திய ரக்காத்துல 2 சூரா ஃபாத்திஹா ஓதலைன்னு சொன்னால் அவர் வேண்டுமென்றே விட்டிருந்தால் அஸா, இன்கான முத்தஅம்மிதன் ஃபக்கத் அஸா, வைன்கான சாஹியன் கான அலைஹி சுஜூத் ஸஹவி, மறந்து செய்திருந்தால் சஜதா செய்யணும் என்று ஃபத்வாவில் இருக்கு. இத தாங்க மொத்தத்துல பொத்தமா எப்படி எழுதிட்டாங்க, அல்ஹம்து தஸ்பீஹ் போன்றவை ஓதாமல் தொழுகை கூடும். பிந்திய 2 ரக்காத்துக்குரிய சட்டமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிந்திய 2 ரக்காத் என்ற வார்த்தையை விட்டுவிட்டார்கள். அதிலும் விடுவது கூடும் என்று கூறப்படவில்லை. வேண்டும் என்று விட்டால் பாவம் செய்தவனாகிறான், மறதியாக விட்டிருந்தால் சஜதா செய்ய வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் முடிஞ்சிச்சுங்க. இப்ப கடைசியா சாத்திமத்துல் கலாம் பேச்சினுடைய முடிவுரையாக இந்த 4 வரி எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளதை விட்டு சட்டத்தையே உருமாற்றம் செய்து விட்டார்கள். மாற்றி கூறுவதும் இதை கொண்டு தங்கள் பொய்வாதத்தை நிரூபிப்பதும் மக்கள் ஏமாறி விடுவார்கள், உலமாக்கள் மௌடியாகி விடுவார்கள் என நினைப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளார்கள். தலைமை பைத்தியங்கள் அங்கேயே இருக்கட்டும். தலைமை பைத்தியங்கள், சில பேருக்கு தலைமை பைத்தியம் இருக்குது, நான் தான் தலைவரா இருக்கணும், என் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றாராம். அவர் யாரை நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு கூட்டம் வருங்க சொல்றாராம். உனக்கு ஒரு கூட்டம் வேண்டாம், அங்கேயாவது அட்மிட் பண்ணி விடுறாங்க, சேர்த்துட்டு அங்கே ஆள் இருக்கு, ஒண்ணு மாதிரி நிறைய. தலைமை பைத்தியங்கள் அங்கேயே இருக்கட்டும். சகோதரர்கள் உண்மையை உணர்ந்து நபி வழி மதுஹபில் நடந்து, மதுஹப் நபி வழிதான், வேற இல்ல. நபி வழி வேற, மதுஹப் வேற இல்ல. இங்க ஆரஞ்சு வேற, ஆப்பிள் வேற இல்ல. ஒண்ணுதான் இருக்கு, ஆரஞ்சு தான் இருக்கு, ஆரஞ்சு தான் இருக்கு, ஆப்பிளே இல்ல, 2 இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. அந்த நடந்து ஈரோலக வெற்றியை அடைய கேட்டுக் கொள்கிறோம். அவர்களுடைய நோட்டீஸ் உள்ளபடி, அவர்களுடைய நோட்டீஸில் கண்டுள்ளபடி மதுஹபை பின்பற்றுகிறோம். இதுக்கு பதில் சொல்லிட்டா நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சவால் விட்டுவிட்டு அந்த சவால்ல மேல எழுதியிருக்கிறாங்க, மதுஹபுகளை நான் ஏற்க தயார். இந்த 10க்கு பதில் சொல்லிட்டால் 10க்கு 10 வைங்க, 10க்கு 10 அதுவும் சுட சுட சொல்லியாச்சு. இப்ப மதுஹபை ஏற்க தயார். எனவேதான் நாம் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறோம், கூறப்பட்டுள்ள அதெல்லாம் விட்டு தவறுகள் மீண்டும் தவறாக செய்ததற்கு ஆதாரம் அநீதி செய்பவர்கள் கீழ்கண்ட 10க்கு 10 விளக்கங்களை படித்து தெளிவு பெற்றவில் அவர்கள் அறிவிப்பின்படி, அவர்கள் தங்கள் நோட்டீஸில் செய்திருக்க அறிவிப்பின்படி மதுஹபை ஏற்கப் போகும் வெற்றி விழா நாளை அறிவிப்பார்கள் என்று நம்புகிறோம். மேற்கூறிய அவங்களுடைய நோட்டீஸில் இருக்குங்க, மேற்கூறிய சட்டங்கள் அந்நூலில் இல்லை என்று நிரூபிக்க தயாரா?
நாங்க இல்லை என்று நிரூபிச்சிட்டோம். நீங்க எழுதுனா சட்டம் இதுல கிடையாது, இருக்கிற சட்டம் வேற, நீங்க எழுதுன சட்டம் வேற. நிரூபிச்சிட்டோம். நிரூபிக்க தயாரான்னு கேட்டாங்க, நாங்க நிரூபிச்சிட்டோம். இவ்வளவு பேர் சாட்சி, நிரூபிச்சிட்டோம். இப்ப பாருங்க அவங்க எழுதியிருக்கிறது, அவ்வாறு இல்லை என்ற, அவ்வாறு இல்லை என நிரூபித்தால், இந்த மாதிரி இல்லைன்னு நிரூபிச்சுட்டால், இப்ப நம்ம நிரூபிச்சிட்டோம், நிரூபித்தால் நாங்கள் மதுஹபுகளை ஏற்க தயார். கீழே எழுதியிருக்கு, மேலே எழுதியிருக்கு. சரி, இவை யாவும் மதுஹப் நூல்களில் இருக்கின்றன என நாங்கள் நிரூபித்தால் நீங்கள் அந்த மதுஹப்களை புறக்கணித்து நபி வழியை ஏற்க தயாரா? நான் ஏற்க தயார். அப்படி இல்லை, நீங்க எழுதுற மாதிரி எங்க கிதாபிலே இல்லை. வந்தாலும் எப்போ தயார்? 24 தேதி சொல்லியிருக்கிறோம், 21ஆம் தேதி. இங்க அநேகமா இம்பாலால வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இனி இங்க முடிவு செய்வாங்க, ஏதாவது பொது இடத்துல இருக்குங்கிறதுக்காக 21ஆம் தேதி அவங்க அங்க இருந்து 5 பேர் வந்தா நாங்களும் வர தயார். இது பதில் சொல்லியாச்சு, திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு நீங்க பதில் தயார் செய்து வாங்க, இன்ஷா அல்லாஹ் அங்க பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் நான் பேசியதோட தவறுகளை மன்னித்து அல்லாஹ் ஹிதாயத் தர வேண்டும், அவர்களுக்கும் ஹிதாயத் தர வேண்டும். வெறும் அடிமட்டத்துக்கு மட்டுமல்ல, மேல்மட்ட தலைவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் தர வேண்டும். இதுதான் எங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இதை பதில் சொல்றதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம அதாவது மனசுக்கு சங்கடம், ஈமான் அட்டையினுடைய விஷயம் பேசி மக்கள் தொழுகையாளியாகணும், தீன்தாரியாகணும், மக்கள் நல்ல வேலைகளை செய்யணும், அதுல நம்ம பேசணும். அதை விட்டு இதே பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலத்தினுடைய கட்டாய சூழ்நிலை நம்ம இங்கே வந்து சேர்த்திருக்கிறது. இவ்வளவுதான் பதில் சொல்றதா நம்ம வேலை. பதில் திரும்பி வந்துட்டாங்கன்னா பிறகு நம்ம அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கிற வேலை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதான் நம்முடைய வேலை என்று சொல்லிக்கொண்டு நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜஸா கைர் கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்து முடிக்கிறேன். வாசல் தாவான உதாரணமா